எந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயம் இன்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன், ஒய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி விடுவிப்பான் எவன், அப்பொயில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றாம். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற, வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர், நாமே நடவீர் நடவீர் இனியே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்பப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற திருமுறைகள் ஓதுதல் என்று சொல்லலாம். திருமுறைகளை செவி அறிவுருன்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில். செவி அறிவுரு என்றால் தாம் கற்றதை மற்றவருடைய செவி வாயிலாக அவர் உள்ளத்திலே கொண்டு சேர்ப்பது என்கின்ற வகையிலே அந்த தொண்டினை செய்து கொண்டு வருகின்ற என்னுடைய இணைய நண்பர் ஞானம் ஐயா அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறாரோ, ப்ரோக்ராமில் இல்லாத போது கூட 8ஆம் தேதி கூட கூப்பிட்டுருக்காரு. இப்போ வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நமக்கு அந்த திருமுறைகளை செவியிலே சேர்ந்து சேர்க்கின்ற அவருடைய பணிக்கு உறுதுணையாக இருந்து, நீங்கள் அழைத்தால் நிச்சயமாக வருவோம், எங்களுக்கு தெரியாததான் காரணம் என்கின்ற வகையிலே அரவினை செய்வதற்கு ஒல்லும் வகையாக உதவி செய்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி, முதல் திருமுறையிலே ஏறக்குறைய 10 பதிகங்கள் பார்த்தாகியிருக்கிறது. 4 பதிகங்கள் ஏற்கனவே ஐயா சோழிங்கர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்து இருக்கின்ற 6 பதிகங்களை அடியேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 11ஆவது பதிகமாக இருக்கின்ற திருவீழிமிழலை 22 பதிகங்கள் வரை நட்டப்பாடை என்கின்ற பணியிலே பாடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த திருவீழிமிழலை என்கின்ற தலத்திற்கு எந்த சூழலிலே ஞானசம்பந்த பெருமான் சென்றார் என்கின்ற செய்தியை பார்க்கணும். நம்ம திருமுறைகளை முழுமையாக படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்காக அதனை பொருளை மட்டும் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் எந்த சூழலிலே அந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் பல தலங்களை சென்று வழிபாடு செய்திருக்கின்றார். இந்த தலத்துக்கு அவர் செல்வது அவருடைய தல யாத்திரையிலே 4ஆவது யாத்திரைன்னு நினைக்கிறேன். அவர் 7 யாத்திரைகள் செய்திருக்கிறார். தல யாத்திரையில் முதல் நாள் அந்த கோயிலில் போய் வந்தார். அடுத்த நாள் ஒரே ஒரு தலத்துக்கு போயிட்டு வந்தார், பக்கத்தில் இருக்கிற ஓலக்காவு சென்று வந்தார். அதுக்கு அடுத்தபடியாக 3ஆவது தல யாத்திரையாக சென்று வருகிறார். அப்போது தலங்களை எண்ணிக்கொண்டே போவார். சில தலங்களுக்கு செல்கின்ற போது நாவுக்கரசு பெருமானுடன் உடன் சென்றிருக்கிறார். அதெல்லாம் பெரிய புராணத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வகையில் அவர் வருவார், தந்திரத்தில் இருப்பார், செல்லுவார். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள். பல நேரங்களிலே அவர் கிட்டத்தட்ட அவருக்கு 3.5 வயதிலே அந்த தெளிவு கிடைத்த பிறகு, அதற்கு பிறகு அவர் செல்லுகின்ற தலங்களுக்கெல்லாம் தந்தையார் துணையிலாக தான் செய்து வந்தார். ஒரு 5 ஆண்டுகள் ஆன பிறகு அதுக்குள்ளவே பெருமான் அவருக்கு அந்த முத்துப்பந்தர் கொடுத்து விட்டார். அப்புறம் அவருக்கு உண்டான சிவிகையை கொடுத்து விட்டார். ஆகையினால் அதற்கு பிறகு தந்தையாரை விட்டு செல்வதற்கு முயற்சி இருந்தது. அதற்குள்ளேயே அவருக்கு அடியார் பெருமக்கள் தமிழகம் முழுவதும் ஆகிவிட்டார்கள். அற்புதமாக அவரை பெருமான் கொண்டு வந்து பெருமானுடைய அருகாமையிலே இருந்திருக்கிறார். இந்த திருமுறைகளை இவர் ஏற்படுத்த வேண்டும், சமண பிடியிலே இருந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்கின்ற, சைவத்தை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே அவரை கொண்டு வந்து இங்கே அனுப்பியவர். தொடர்ந்து அவருடனே இருந்து என்னவெல்லாம் செய்கிறோம் அதையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். வரலாறு நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருமான் இந்த யாத்திரை செல்லுகின்ற பொழுது திருப்பாம்புரம் என்கின்ற தலத்தை வணங்குகிறார். அந்த தலத்தை வணங்கி அதற்கு பிறகு திருவீழிமிழலைக்கு அன்பருடன் எழுந்தருள அன்பரோடு திருவீழிமிழலைக்கு வருகிறார். பெருமான் வருகிறார் என்று அறிந்தவுடனேயே அந்த திருவீழிமிழலிலே இருக்கின்ற அந்தணர்கள் அவரை எதிர்கொண்டு வரவேற்பு கொடுத்து அழைக்கின்றார்கள். அதிலே இருந்து நம்முடைய அடியார் பெருமக்கள் அழைக்கின்றார்களே என்று சொல்லி அவர் அப்பொழுது சிவிகை அவர் பெற்றுவிட்ட காலம், சிவிகை பெருமான் கொடுத்து விட்ட காலம். சிவிகை கிடைத்தவுடனேயே அந்த சிவிகையை
தாங்கி செல்வதற்காக திருவடி தாங்கிகள் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல் சிவிகையை தாங்கி செல்வதற்காகவும் அடியார் பெருமக்கள் உடன் வருகிறார்கள். அந்த சிவிகையிலே இருந்து சிவிகை நிறுத்த சொல்லி அங்கிருந்து இறங்கி விடுகிறார். ஏனென்றால் அந்த தலத்துக்கு செல்ல போகிறோம், அடியார் பெருமக்கள் நம்ம உடன் வருகிறார்கள், அவர்களுடன் நாம் சென்று திருவிழிமேலே இருக்கிற பெருமானை தரிசிக்கின்ற பொழுது நாம் நின்று நடந்துதான் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த சிவிகையிலே இருந்து இறங்கி விடுறார். சேக்கிழார் பதிவு செய்கிறார். சிவிகையிலே இருந்து இறங்கி அந்த நகர் புடைசூழ அரகர கோஷத்துடன் விண்ணிழிந்த கோயிலை வலம் கொண்டார். அங்கே சென்று விண்ணி இழிந்த கோயில் என்று சொல்கிறார் என்றால் விண்ணிலே இருந்து இழிந்தது திருவீழி மிழலை என்கின்ற இடத்திலே விண்ணிலே இருந்து அருமையான ஒரு விமானமானது இறங்கி வந்திருக்கு. அந்த விமானம்தான் பெருமானுடைய கற்பக்கிரகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் அந்த விண் இழிந்த கோயிலை முதலிலே கோயிலே வலம் வருகிறார். நம்ம பல முறையில் அதுதான் பார்ப்போம். உங்ககிட்டவே தான் நான் திருப்பி சொல்லின்றேன். நான் வழியே இது புதுசாக கேட்குறவங்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும். ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஆலயம் முழுவதையும் வெளிப்பிரகாரத்தை பண்ணுவாங்க. ஏன் மாட வீதி என்று வைத்திருக்கிறார்கள், உள்பிரகாரம் என்று வைத்திருக்கிறார்கள்? இந்த வீதிகளையெல்லாம் வலம் வருவதற்காகவே பெருமானை அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகையினால் அந்த தல வழி விளங்குகிறார். அதற்கு பிறகு வலம் கொண்டார், வியந்தார், கீழே விழுந்து வணங்கினார். கோபுரவாசியில் போகிற போதே கீழே விழுந்து வணங்கினார். இதெல்லாம் அவர் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு, சைவர்களுக்கு காட்டியிருக்குன்னு ஒரு வழி. இப்போ எல்லாம் நம்ம கூட விழுவோம், வாய்ப்பில்லாத போச்சு. எல்லாம் கடைகளாக இருக்கிறது, அசூசியாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் மீண்டும் வீட்டுக்கு வருகிற வழியை நம்ம சட்டையெல்லாம் அது மாதிரி இருக்கணுமே. அந்த காலத்திலே ஆலயம் என்றால் கொஞ்சம் அஞ்சினார்கள். ஆக வலங்கொண்டார். அந்த விண்ணிழி விமானத்தை நோக்கி அருமையாக பார்க்கிறார், ஆலயத்தை நோக்குகிறார். அங்கே பெருமான் எந்த தலத்திற்கே சென்றாலும் அந்த தலத்திலே இருக்கிற பெருமான் சிறப்பு அலங்காரத்தோடு சிறப்பு தரிசனத்தை அவர்களுக்கு கொடுக்கிற வழக்கம் இருந்தது. நாம் சென்று தரிசிக்கிற மாதிரி இலங்கை உருவம் அல்ல. ஒவ்வொரு ஊரிலே செல்லுகின்ற போதும் அவர் வலங்கொண்டார், பெருமான் தரிசனம் கொடுக்கிறார், வியக்கிறார். பெருமானே இந்த மாதிரி எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கே அப்படின்னு வியக்கிறார். உடனே வியந்து விட்டு கீழே விழுந்து வணங்குகிறார். கீழே விழுந்து வணங்கி அவருக்கு இப்பொழுது ஐக்கியமாகிவிட்டார். பெருமானை விட்டு பிரிந்து வந்தவர் தான், சதாசர்வகாலம் பெருமான் நினைவோடு இருக்கிறவர் தான். இருந்தாலும் ஒரு தலத்திலே நுழைகிற போது பெருமானுடைய காட்சி கிடைத்து விட்ட பிறகு இரண்டரை கலந்து விடுகிறார். தாம் வேறு பெருமான் வேறு இல்லாமல் உள்ளத்திலே உணர்ச்சி பொங்குகிறது. ஒவ்வொரு பதியங்களையும் அவர் பாடுகிற போது அந்த உணர்வு பொங்க அங்கே இருக்கிற பெருமானுடைய அந்த அவருடைய ரூபலாவண்யம் என்று சொல்வார்கள், அவருடைய உருவப் பொலிவிலே மிக ஆனந்தமாக இருந்து உள்ளத்திலே உணர்ச்சி பொங்குகிறது. அப்பொழுது அந்த உணர்ச்சி தான் இசையாகின்றது. அந்த இசைதான் சடையார் புனல் உடையான் என்கின்ற அருமையான காட்சி. இதை அவர் பெருமானுக்கு காட்சி கொடுத்த உருவத்தை வைத்தே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். சந்த இசைத்தமிழை சாற்றி மணவாள பெருமான், அந்த ஊரில் இருக்கிற பெருமானுக்கு மணவாள பெருமான் என்று பெயர். அந்த ஆனந்த வெள்ளத்திலே அவரும் தழைத்து ஆனந்தம் அடைந்தார் என்று சேக்கிழார் ஒரே பாட்டில் சொல்ல, அந்த பாட்டு பின்னால் சொல்ல போகிறேன். திருவிழிமிழலை தலத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். 2-3 குறிப்புகள். இந்த கார்த்தியாயன மகர்ஷியினுடைய யாகத்திலே தோன்றிய உமாதேவியார். உமாதேவியார் கார்த்தியாயன மகர்ஷி என்பவர் ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்திலே உமையம்மையானவர் உமாதேவி அந்த இடத்திலே ஒரு பெண்ணாக தோன்றுகிறார். அந்த அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு இறைவன் அந்த தலத்திலே மணக்கோலத்திலே இருக்கிறார். ஆக கார்த்தியாயன ரிஷியினுடைய யாகத்திலே தோன்றிய உமையம்மையை பெருமான் மணக்கோலத்தோடு சென்று திருமணம் செய்து கொண்டார். இது இந்த தலத்திலே நிகழ்ந்த செய்தி. ஆகையினால் எப்பொழுதுமே அந்த தலத்திலே சென்று மூலவர் நாம் தரிசனம் வைக்கிற பொழுது பின்னாலே அம்மையப்பனோடு காட்சி அங்கே இருக்கும். இருவருமாக இருக்கின்ற திருமண காட்சி அங்கே நாம் பார்க்கலாம். என்றும் மணக்கோலத்திலே பெருமான் இருக்கின்ற ஒரு தலம். அதற்காக அடுத்தது ஒரு திருமாற்பேருக்கும் திருவிழிமேலைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நான் காலையோடு இதை ரெஃபர் பண்ண பார்த்தேன். அந்த வகையிலே அந்த திருமால் சக்கரம் பெரும் பொருட்டு நாள்தோறும் 1000 தாமரை மலர்களை எடுத்து வழிபாடு செய்கிறார். ஒரு மலர் குறைகிறது, தன்னுடைய கண்ணை எடுத்து பெருமானுடைய திருவடியிலே சாத்துகிறார் என்கின்ற சாத்தி பெருமான் அங்கே தான் சக்கரத்தை பெறுகிறார் என்கின்ற ஒரு வரலாறும் அந்த தலத்தை போன்று இருக்கிறது. அடுத்தது தாமரை மலர் போன்ற கண்ணை அப்பினாலும் சொல்வார். அடுத்தது அப்பரடிகளும் ஞான சம்பந்தரும் அங்கே தான் படிக்காசு பற்ற தலம். திருவிழிமலை என்றாலுமே அதுதான் பெருமையாக எல்லாரும் நினைக்கக்கூடியது. பெருமான் அங்கே தான் படிக்காசு கொடுத்தார். அப்பரடிகளும் ஞான சம்பந்தரும் பாடிய இதுக்கு
அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக அருமையான ஒரு சூழ்நிலையை பெருமான் ஏற்படுத்தி கொடுத்தலும் இந்த தலத்திலே இப்போது கூட சென்றால் இந்த தலத்தினுடைய வடக்கு பகுதியிலே அப்பருடைய மடங்களும் அப்பர் சம்பந்தர் இருவருடைய மடங்கள் என்று இருக்கிறது. ஒரு பக்கத்தில் அப்பர் மடம், ஒரு பக்கத்தில் சம்பந்தர் மடம் என்று நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உரையாசிரியர் எழுதிய தண்டமான தேசிய உரை இது. அவர் என்ன சொன்னார், 2 பேருடைய மடங்களும் வடக்கு பக்கத்திலே இருந்திருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. இப்போவும் நாம் போய் பார்க்கலாம். இந்த விண்ணிழி விமானம் என்று சொன்னோம் இல்லையா, அது விஷ்ணுவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. விண்ணிழி விமானத்தை இங்கே ஸ்தாபித்தவர் பெருமாள், அதாவது சக்கரம் பெற்றவராக இருக்கிற பெருமாள் செய்தார். அதுக்கப்புறம் மூலஸ்தானத்துக்கு பின்ன பரமேஸ்வரனுடைய உருவத்தை நாம் பார்க்கலாம். இங்கே தான் இந்த தலத்தில் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். காழி விதையும் சேர்த்து பாடியிருக்கார். திருவிழிமலையும் சீர்காழியும் சொல்லிட்டு ஒரு தலத்தை நம்ம பொருள் பார்த்துருக்குறோம். ஆமாம், ஆகையினால் இங்கே காட்சி கொடுத்தாரு. இந்த இடத்துல சீர்காழியிலே பெருமான் எவ்வாறு இருக்கிறாரோ அந்த காட்சியை இவர் கொடுத்துருக்காரு. ஆகையினால் பாருங்கள், அருளாளருக்கு நீ சீர்காழி வந்துட்டு இருக்கிறேன்னு கவலைப்படாதப்பா, ஒவ்வொரு பதியத்தை நீ பாடுற போதெல்லாம் உங்கள் ஊர் பேரை தான் பாடின்னு தான் இருக்கிற, என்னையும் சேர்த்து பாடுற, ஆகையினால் நீ உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் என்று அந்த காட்சியை கொடுத்த ஒரு அருமையான ஒரு தலம். மணக்கோல திருவிழா இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த ஊரில் இருக்க திருவிழாக்களிலே மணக்கோல திருவிழா நடைபெறுகிறது. மணவாள பெருமான் திருவடியிலே திருமால் கண்ணை பற்றி அர்ச்சித்த அடையாளம் இன்றும் அந்த இடத்திலே இருக்கிறது என்கின்ற இந்த செய்தியோடு இந்த தலத்தை பற்றி பார்க்கலாம். சுவாமியுடைய பெயர் 2 பெயர் இருக்கிறது. நேத்திர அர்ப்பணேசர், நேத்திரார்ப்பணேசர். நேத்திரத்தை திருமால் அர்ப்பணம் செய்த காரணத்தினாலே அந்த காரண பெயராக நேத்திர அர்ப்பணேசர் என்று பெயர். அடுத்தது வீழி அழகர். வீழி அழகர், அந்த வீழி என்பது அங்கே இருக்கின்ற வீழி செடி, இது தலவிருஷம். வீழிச்செடியை தலவிருஷமாக கொண்டு இருக்கிறது. அந்த பகுதியிலே வீழி செடிகள் நிறைந்து இருக்கிற காரணத்தினாலே வீழி என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது. இது ஒரு காரணமாக வைக்கலாம். ஆனால் அந்த வீழி என்கின்ற மரம் இப்பொழுதும் போனால் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது அம்மையார் பேர் சுந்தராம்பிகை. தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம். விஷ்ணு அங்கே இருந்து பெருமானுடைய திருவருளை பெற்ற காரணத்தினாலே விஷ்ணு தீர்த்தம் என்கின்ற ஒரு அருமையான தீர்த்தம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் எந்த முனிவர்கள் வழிபாடு செய்தாலும் அந்த பேர் இருக்கும். அடுத்தது இன்னொரு மிழலைக்கு நம்முடைய 63 நாயன்மார்கள் படிக்கிற போது ஒரு நாயன்மார் இருக்கிறார், மிழலை குறும்பர் என்கின்ற வேடுவர். மிழலை குறும்பர் என்கின்ற ஒரு வேடுவர் விளாங்கனியை சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணியிருக்காராம். இந்த தலத்திலே தான் மிழலை குறும்பர் என்கின்ற வேடுவர்களிலே சிறந்தவராக இருக்கின்ற வேடுவர் அரசர் என்று சொல்லலாம். அவர் இந்த பெருமானுக்கு விளாங்கனியை நிவேதனம் செய்து பெருமானை இறைவனை பெற்றிருக்கிறார். அடுத்தது ரதிதேவி இங்கே வழிபட்டிருக்கிறார். ரதிதேவி, வதிஷ்டர், மனு. இந்த மனு என்று சொல்கிறார்களே, மனு மாந்தாதா என்கிற சூரிய குலத்து அரசர்கள், ராமருடைய வம்சத்தில் அவருடைய சூரிய குலத்தில் வந்தவர் தான் மனு மாந்தாதா என்னுடைய குலத்திலே வந்தது தான். இங்கே பாண்டவர்களுக்கு சொல்ல போனால் சந்திரன், புதன், பூரி ஆகிய ஏயாதி சர்வபூமன் ஜெயனன்னு வரும். அதனால் சந்திரகுலம் சூரிய குலத்திலே தோன்றியவராக வதிஷ்ட அந்த சூரிய குலத்திலே இருந்தவராக இருக்கின்ற அடியார்கள்லாம் வழிபாட்டு செய்திருக்கிறார்கள். ரதிதேவி வழிபாடு செய்திருக்கிறாள். வதிஷ்டர் நமக்கு நல்லா தெரியும், சூரிய குலத்திலே இருக்கின்ற குருவாக இருக்கிறவர். அவரும் மனு வழிபட்டிருக்கிறார்கள். காமதேனு, வதிஷ்டர் வழிபட்டுக்கிற போதே காமதேனு கூட தான் இருக்கும் வழிபட்டது. இவர்களெல்லாம் வழிபட்டு பெருமை அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற அற்புதமான தலம். இந்த தலத்திலே ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் அங்கேயே இருந்திருக்கிறார்கள். ஒரு கணக்கு கொடுக்குறாங்க கரெக்டாக எடுத்துகிற. சம்பந்தர் 14 பதியங்கள் இந்த தலத்துக்கு எழுதியிருக்கிறார். சம்பந்தர் எழுதிய பதியங்கள் 14, அப்பர் எழுதியது 8, சுந்தரர் 1. இதில் சேந்தனாருடைய திருவிசைப்பாவிலே ஒரு பாடலிலே இந்த தலம் ஏகநாயகனை என்று தொடங்குகின்ற அந்த பதிகம் 9ஆம் திருமுறையில் அதில் மிழலை திருவீழி மிழலை வீட்டிருந்த அப்படின்னு சொல்கிற ஒரு தொடர் வரும். ஆகையினால இந்த தலத்தை பற்றி அவரும் பாடி இருக்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பு நம்ம எல்லாம் தேடி பிடிச்சி போட்டார். யாரும் புதுசாக யாரும் போடல. நம்ம பூமா ஜெயசதினால் தான் இந்த கற்பனை இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். இந்த தலத்தில் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலத்துக்கு போகிறப்போ நல்லா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று. அடுத்தது இந்த இடம் கும்பகோணத்திலே இருந்து பூந்தோட்டம் செல்கின்ற சாலையிலே செல்லலாம். திருச்சிறுகுடி என்கின்ற தலத்துக்கு பக்கத்தில் இது இருக்கிறது. இப்போ இதெல்லாம் இது எழுதின காலம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதப்பட்ட செய்திகள். இப்போ அப் டு டேட் லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் வருது நம்ம ஒன்றுமே காவல தெரியல.
ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ இது செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சாக்கா நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டதுன்னு சொல்லும். அந்த மாதிரியான சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அதெல்லாம் அப்போ பெருமையாக தெரிந்தது, இப்போது நமக்கு இது சாதாரணமாக தெரிகிறது. பெரிய புராணத்திலே வச்சுருப்பார். பெரிய புராணத்திலே 2442வது பாடல், முழுமையான புராணத்தில் இருக்கிற பாடல். திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறை கூறுகின்ற அவருடைய பாடலிலே 544வது பாடல். இந்த முதல் பாடலையும் அதுக்கு அடுத்த பாடலையும் இந்த செய்திகள் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி வந்து முதல் பத்திலேயே உங்களுக்கு தொடங்குது அப்படியே பெரிய புராணத்தில் இருந்து எழுதினவர் தான். உரையாசிரியர் பெரிய புராணத்தில் இருக்கிற செய்தி தான் எழுதியிருக்கிறாரு. எப்படி சொன்னாருன்றத சேக்கிழார் வாக்கால் பார்க்கலாம். நான் ஏற்கனவே பொருள் சொல்லிட்டு இருக்கிறேன், அதை தான் இவர் சொல்ல போகிறார் இப்போ. ஆனால் செய்யுள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். வளம் கொண்டு, நான் சொன்ன செய்தி அப்படியே சேக்கிழாருடைய வாக்கு. வளம் கொண்டு புக்கு எதிரே வான நதியின் சலம் கொண்ட வேணி தனி முதலை. சிவபெருமானை தாழ்ந்துன்னு சொல்லலையாம். சிவபெருமான் என்பது ஒரு அடைமொழி கொடுக்குறாராம். வான நதியின் சலம் கொண்ட வேணி, அந்த சடைக்கு எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்க. வான நதியின் சலம் கொண்ட வேணி, வேணி என்றால் பெருமானுடைய முடி. தனி முதலை, பெருமான் தனிப்பட்டவர், அவருக்கு ஈடா எதுவும் கிடையாது, அவர் தான் முதலானவர். இந்த தனி முதல் என்பது ஒரே பேரா இல்லை, தனியை முதலை தாழ்ந்து வணங்கினார் என்று படிச்சிடும். நிலம் கொண்ட மேனியராய், தாழ்ந்து என்றால் வணங்கினார்னு சொன்னார் சேர்க்கிறாரு. வணங்கினாருன்னாக்கா எப்படி பண்ணாரா, இப்படி வணங்கினாரா, இப்படின்னாரா, அப்படி சொன்னாரா இல்லையா? என்ன சொல்றார் பாருங்க. அதாவது நிலம் கொண்ட மேனியராய், நிலத்திலேயே நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார் என்கின்ற இதெல்லாம் சேக்கிழார் சொல்ல நம்ம திருப்பி இதெல்லாம் படிச்சிருந்தாங்க. ஆஹா, பெருமானை இப்படிலாம் நம்ம வணங்கணும். நமக்கு நிச்சயமாக எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் பல இடங்களில் அவர் சொல்லிக்கொண்டு வருவதனால தான் புராணங்களை படிப்பதனுடைய ஒரு தனித்தன்மை. நிலம் கொண்ட மேனியராய், அதோட ஆச்சு. நீடு பெரும் காதல், பெருமான் மீது நீண்ட காதல், பெரும் காதல், அந்த அன்போடு புலம் கொண்ட சிந்தையினால், உள்ளே இருக்கிற அத்தனையும் ஐம்புலன்கள் எல்லாம் எதை? சிந்தை. 5 பேரறியும் கண்களே கொள்ள நிலைய புலம் கொண்ட சிந்தையினால் பொங்கி இசை மீ பொழிந்தார். பெருமானை பற்றி பொங்குகின்றதான், இசை தானாக வருகிறான், பொழிகிறார். அதுதான் சொல்ல. போற்றி சடையார் புனல் உடையார் என்று எடுத்து, தொடக்கத்தை அப்படியே சொல்லியிருப்பாங்க. சாற்றி பதிக தமிழ் மாலை சந்த இசை ஆற்றல் மிக பாடி, ஆனந்த வெள்ளத்தில் பாடுறவருக்கே ஆனந்த வெள்ளத்தோடு பாடியிருக்கிறார். அதனால தான் நம்ம படிக்கிறவங்களுக்கு உணர்ந்து, அந்த உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு அந்த வெள்ளம் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். நீற்றழகர் சேவடி கீழ் நின்று அணைந்து நீடினார். பெருமானுடைய திருவுள்ளத்திலே வணங்கி எழுந்து இந்த பதிகத்தை பாடுகின்ற போது அவரும் பெருமானும் இரண்டர கலந்து பெருமானுடைய திருவடியிலேயே நீடினார் என்றால் அப்படியே ஐக்கியம் ஆயிட்டார், அத்துவிதமாக இருந்துட்டாருன்றது தெளிவாக சொல்லலாம். இந்த பல இடங்களிலே இந்த செய்திகள் வருகிறது. அடுத்தது இப்போ படிக்கலாம். பாடல்னா பெரிய, இப்போ எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான். அந்த பாட்டை படிமா. ஒரு சேக்கிழாரு வான நதியின் சலம் கொண்ட வேணின்னு சொன்னார. அவர் இதிலேருந்து பாருங்க, ஆரம்பமாக பதியம் என்ன இருக்கு பாரு. சடையார் புனல் உடை, சடையார் பூனல் உடையான் ஒரு சரி கோவணம் உடையான். அர்த்தம் நான் சொல்ல போகிறதில்ல, குறிப்பு மட்டும் எந்தெந்த பொருள் என்னன்னு சொல்ல போகிறேன்.
சடை ஆர் புனல் என்றால் நல்லா தெரியும். சடைக்கண் ஆதல் என்றால் நிறைந்திருத்தல். ஆர்ந்திருத்தல் என்றால் நிறைந்திருத்தல். சடையிலே நிறைந்திருக்கின்ற கங்கை உடையார். அதுக்கப்புறம் சரி கோவணம் உடையார். இந்த சரி கோவணம் என்பதற்கு உரையாசிரியர் சொல்றாரு, சரி கோவணம் என்றால் அசைந்து கொண்டு இருக்கிற கோவணமா. சரிதல் என்றால் அசைந்து கொண்டு இருக்கிற கோவணமா. எப்படி அவர் கோவணம் அசைந்து கொண்டு இருக்கும்னாக்கா எப்போ பார்த்தாலும் ஆடி இருந்தால் நடந்துக்கிட்டாங்க, சும்மா அந்த அசையாதையே. அதுக்கு சொல்றாரு, வரலாற்றிலே புராணங்களிலே சிவபெருமான் ஒரு காலகட்டத்திலே ஐந்தலை நாகத்தை தன்னுடைய கோவணமாக உடுத்தியிருக்கிறான் என்று புராணங்களிலே சொல்லப்படுகின்ற காரணம் இருப்பதனாலே அந்த அந்த 5 தலை நாகமானது ஒரே அமைதியாக இருக்குமா? அமைதியாக இருந்தால் அது என்ன அர்த்தம்? கணக்கு வேறு மாதிரி ஆகிடும். ஆகையினாலே அசைந்து கொண்டு இருக்கிற கோவணம் என்பதற்கு இங்கே பெருமான் 5 தலை நாகத்தை கோவணமாக உடைந்திருக்கிற காரணத்தினாலே சரி கோவணம் உடையார் என்று பெருமான் கொடுத்திருக்கிறாரோ என்கின்ற ஒரு உரையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அடுத்தது படையார் மழு. இந்த படையார் மழு என்பது அவர் கையிலே, மழு என்பது தீப்பிழம்போடு இருக்கிற ஆயுதம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே தீப்பிழம்பு அன்று, எரியாகிய படை என்பதை விளக்க. அதாவது பெருமானுடைய படை கையில் தீப்பிழம்பு வச்சுருக்கிறாரு இல்லையா, இங்கெல்லாம் எப்போ வேணுமோ அது தீப்பிழம்பு வருமா? எரியை தேவையான இடத்திலே பயன்படுத்திக் கொள்ள உதவுகின்றதாக இருக்கின்ற மழு. ஆகையினால தேவைப்படுகிற போது தான் அது எரி இருக்கும்போது, எல்லா நேரத்திலும் எரி பெருமான் கையில் இருக்கிறாங்க. எங்கே சுடுகாட்டில் ஆடும்போது அது எரி வந்துடுவாங்க. ஆகையினால எரியார் மடம் தீ பிழம்பு இல்லாமல் எரிகின்ற எரியாகிய படை என்பதை விளக்க இந்த மாதிரி சொன்னது. இடம் என்பது நம்ம நல்லா தெரியும். இந்த பாரு, இடம் உடையார் என்பது உமையம்மையை பக்கத்திலே இடபாகத்திலே உடையவர் என்கின்றது. எனை உடையான் என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. இந்த பெருமான் என்னை தன்னுடைய உடைமையாக ஆக்கி கொண்டிருக்கிறான். நான் அவரை உடைமையாக கொண்டிருக்கிறேன்னு சொன்னாக்க நமக்கு அங்கே நான் என்பது ஆணவம் வந்துடும். பெருமான் என்னை தன்னுடைய எனை உடையான் என்றால் என்னை இப்போ மட்டும் இல்லை உடையான், நமக்கு கூட அப்படிதான். நமக்கு தெரிஞ்சிக்கல, அது எப்போ புரியுதோ அப்போ நம்ம 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 உடலை விட்டு உயிர் போயிடும். பெருமானுடைய திருவடியில் போய் சேர்ந்துருவோம், பிறவியில்லாத நிலைமை இருக்கும். அனாதியே பெருமான் உயிர்களை தன்னுடைய உடைமையாகத்தான் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ அன்று நான் உனது அடிமை அல்லவோ அருளாளர்கள் பார்க்குது. ஆகையினால அனாதியே பெருமான் என்னை உடையவனாக இருந்தாலும் இங்கே அடுத்தது விடையார் கொடி என்பது நல்லா தெரியும். விடை ஆர் கொடி என்றால் இடபக்கொடியை வைத்திருக்கிறார், இறைவனுக்குரிய அடையாளக் கொடி. இந்த விடையார் கொடி என்றால் நம்ம இறைவனுடைய திருவிழாக்கள் எங்கெல்லாம் நடைபெறுவதோ அங்கே விடைக்கொடியை ஏற்றுகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. அடுத்தது இந்த விடையார் கொடி என்பதற்கு தர்மரூபியாக பெருமான் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகவும் அமைந்திருக்கிறது. அறவாழி அந்தனன் சொல்கிறோம் இல்லையா, வள்ளுவர் அறவாழி அந்தன் என்பதற்கு தான் அறத்தையே தன்னுடைய அடிப்படை காரணமாக வைத்துக்கொண்டு தன்னுடைய இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது அறம் என்கின்ற ஒன்றை கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தினால்தான் அறம் என்பதை காட்டுவதற்காக அறமாய கொடியை வைத்து கொண்டிருக்கிறான் என்பதில் அறவடிவானவன் அவன். ஆகையினால கொடி கண்ணதாயிற்று. அவன் அறவடிவானவன் என்பதற்கு அந்த கொடியே நமக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்து சரிகோவனது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிதல் என்றால் நகர்தல், அசை செய்தல் என்று பெயர், அந்த செய்தி சொல்லிட்டேன். பூதப்படை. பூதப்படை என்பது பெருமானுக்கு படை இருக்கிறது இல்லையா, அவருக்கும் படை கொடி. ஒரு அரசனாக இருந்தாலும் அவனுக்கு படை எது, கொடி என்று சொல்வார்கள். பெருமானுக்கு இங்கே படையாக இருப்பது எதுனாக்கா பூதங்கள். படை என்றால் சேனைன்னு பேர். சேனைகள். சேனா சமுத்திரம். சேனா சமுத்திரத்தை பிரிய சொன்னாங்களாம் பசங்க பிள்ளைங்க. சேனா சமுத்திரம் வாத்தியார் சொல்லிட்டார். அவர் மனப்பாடமாக 10 வாட்டி சொல்லுங்கடானார். சேனா சமுத்திரம் சேனா சமுத்திரம் சொல்லிட்டார். தொடர்ந்து சொன்னா பாருங்க சேனா சமுத்திரத்தை. சேனா சமுத்திரம் சேனா சமுத்திரம். பசங்க அப்படியே சொன்ன சேனா சமுத்திரம் சேனா சமுத்திரம். குழந்தைங்க சொல்லும்போது அது வந்துடும் ஈஸியில். ஒரு வாய்ப்பாடு சொல்லும்போது கூட 4 1 4 4 1 4 அது பாட்டு அங்கே 4 1 4 அங்கே நின்றுடும். அது மாதிரி மனப்பாடம் பண்ணுற போது வந்துடுச்சான் பசங்க அதையே மனப்பாடமாக சொல்லிட்டு இருக்கலாம். ஆசிரியர் வகுப்புலேருந்து கொஞ்சம் எல்லாம் அதை சொல்லிகிட்டே இருக்கா மனப்பாடம் பண்ணு. கல்வி அதிகாரி ரோட்டில் போகிறார். அப்போல்லாம் வசதி இல்லாத பள்ளிக்கூடம். காம்பேக்டாக உள்ளே போய் 1/4 மணி நேரம் ஆனால் தான் கிளாஸுக்கு போக முடியும். வாத்தியார் பர்மிஷன் இருந்தாலும் போக முடியாது. மேனேஜ்மெண்ட்லாம் அப்படிலாம் இருந்தது.
இப்போ எப்படி வேணாலும் யார் வேணாலும் திண்ணைப்பள்ளி கூட தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணாலும் போனாராம் அதிகாரி போகிறாரு, இந்த பசங்க சேனாசை மூத்தரம் சேனாசை மூத்தரம் சொல்லினே இருக்குதுங்களே, இது என்னடா அது சேனாசை மூத்தரம். அவர் இப்படி பிரிச்சுக்கினார். சேனா சமுத்திரம் என்பதை இவர் சேனாசை மூத்தரம். சரி சரி அப்படியே பார்த்துட்டு போனாராம். இருந்தாலும் நம்ம வந்து ஆசிரியரை போய் வகுப்பில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். திருப்பின்னு வந்தார். இடைவேளை வரும்போது போயிட்டு அந்த தலைமை ஆசிரியர் போய் உட்காந்து, ஐயா நான் எனக்குன்னா நம்மளும் படிச்சிருக்கிறோம், மேலதிகாரின்னா அப்போ படித்தவங்களே இருந்த காலம். இப்போ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் போட்டுறான், ஒன்றும் தெரியல. ஆகையினால அவர் அந்த மொழியில் சேனாசை என்கின்ற ஒரு பிராணி இருக்கிறது போலும், இதை இந்த ஆசிரியர் கற்பித்திருக்கிறார் போலும். ஆகையினால சேனாசை என்கின்ற ஒரு பிராணியை காணவில்லையே, அது நடப்பனவா ஊர்வனவா பரப்பனவா தெரியலையே, எந்த இலக்கியத்திலும் வரலையேன்னுட்டு அவர் சிந்திச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கேட்கணுன்றது எல்லாம் பார்த்துட்டு கேட்குறேன். தலைமை ஆசிரியர் யார் அந்த ஆசிரியர் கூப்பிட்டார். வந்து ஐயா வணக்கம். அவர் ஆசிரியர் வந்து சரின்னு அப்படியே அவர்னு இன்னாங்க என்ன அந்த வகுப்பில் வெளியில் இந்த பிள்ளைங்க சேனாச மூத்தரோன்னு சொன்னால் அது சேனாச மூத்தம் அதுங்களான்னாராம். ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, அதுங்களா தலை சொஞ்சிக்கினேன், அதுங்களா அந்த பசங்க சேனா சமுத்திரன்றத சேனாச மூத்தரம்னு சொல்லி வழக்கமாக போச்சுன்னாராம். ஓ, இவர்கிட்டவே கொச்சையான மொழி பேசுகின்ற தெளிவில்லாத உச்சரிப்பு இருக்கின்ற காரணம் என்கின்ற காரணத்தினால இந்த சேனாசன் ஒரு நாள் சொன்னேன் நான். இது வாரியார் சொல்கிற கதை தான், அது வேற ஒன்றும் இல்லை. நீண்ட நாளுக்கு முன்னெல்லாம் வாரியார் சொல்லி, அதுக்கப்புறம் பிரமிச மொழியார் நம்ம பகுதியில் இருந்த அருமையான சொற்பொழிவாளர் ஒன்று சொல்லி, இதெல்லாம் வந்து சமயத்துக்கு கொஞ்சம் மக்கள் தூங்கினாங்கன்னா அப்போ சொல்கிறதுக்கு எல்லாம் வீழ்ச்சிங்கிறீங்க, வீழிமழையில் இருக்கிறீங்க. அதனால் வீழிமழை பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்ல வேண்டிய போட்டு எனக்கு மறந்துடக்கூடாது இல்லையா அந்த செய்தி. அதனால் பூதப்படையாகிய சேனை திரள்கள் சேனை திரள் என்றால் பூதப்படை, பூதங்களாகிய சேனை திரள். எனை உடையான் என்பதற்கு எனை உடையான்றதுக்கு மேற ஒரு பொருள் சொன்னோம் இல்லையா, இது பெரிய புராணத்துக்கு உரையாசிரியர் பெரிய புராணத்தில் இருக்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்கார். பெரிய புராணத்துக்கு இந்த பதிகத்தை முழுமையாக எழுதி அந்தந்த பாடலுக்கு ஒரு வரி ஒரு 1.5 வரியில் குறிப்பு கொடுத்துருக்கார். அதில் ஒரு தனியை சொன்னேன், எனை உடையான் என்றால் இது அவர் சொன்னது ஒரு அற்புதமாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், பெருமான் தன்னுடைய அருகாமையில் இருந்த ஞானசம்பந்தராகிய அருளாளரை ஞானசம்பந்தன் என்ற அறியாத பக்குவப்பட்ட உயிர், அத்துவிதமாக பெருமானத்தில் இருக்கின்ற ஒரு உயிர் சாயுச்சமாக இருக்குதா, சாயுச்ச நிலையில் இருக்கிற உயிராக இருக்கலாம். பெருமானுடைய சாமீபம் கூட இல்லை, சாயுச்ச நிலையில் இருக்கிற பெருமானை எந்த காரணத்தினாலேயோ இங்கே கொண்டு வந்து விட்டார விடுகின்ற பொழுது அது சொல்கிறாரு. எனை உடையான் என்பது தனது திருவுள்ள நிகழ்வுக்கு பெருமான் உள்ளத்திலே ஒரு திருவுள்ளத்திலே நினைத்து விட்டார். சமண இருளை போக்குவதற்காக ஒரு நல்ல உயிரை கொண்டு போய் கீழே இறக்கணும், பக்குவமாக செய்வதற்கு ஒரு ஆள் வேணுன்றதுனால தனது திருவுள்ள நிகழ்விற்கு என்னை ஆளாக ஏற்றுக்கொண்டவர். இது ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் பாருங்கள். இது பெரிய புராணத்தினுடைய அந்த உரையாசிரியர் எழுதுகிற ஒரு குறிப்பு. எனது திருவுள்ள நிகழ்ச்சிக்கு என்னை ஆளாக ஏற்றுக்கொண்டவன். சித்தாந்தப்படி போனால் உயிர்களை பெருமான் ஏற்கனவே தன்னுடைய உடைமை பொருளாக கொண்டு இருக்கிறவர். அதனுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவைகளுக்கு வினைகளுக்கு ஏற்ப பிறவிலே இருந்து அவரை மீட்டு சொல்கிறார். நான் முதல்ல பாடல்கள் சொன்னேன், செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் பொருள் யாவன், உய்யும் வினையின் பயன். நாம் செய்கிற வினைகள்லாம் ஒரு காரணம் இருக்கிறது, வினைகளுக்கெல்லாம் வினை இருக்கிறது, செய்யும் செயல்கள் அத்தனைக்கும் செயல்களை தான் வினையாக மாறுது. உய்யும் வினையின் பயன், வினையினுடைய பயன்களை இந்த உயிர் முழுமையாக அனுபவித்து தீர்ந்தால்தான் அது நல்வினையாக இருக்கலாம் தீவினை. உய்யும் வினையின் பயன், இதை வந்து பெருமான் என்ன பண்ணார், விளைவின் ஊட்டின்றார், அனுபவத்துக்கு கொண்டாடுறாராம். விளைவின் ஊட்டி எதுக்காக ஊட்டுறாருன்னா விடுவிப்பான் எவன், இந்த வினையிலே இருந்து நம்மை விடுவிக்கின்ற பெருமானாக இருப்பவன். அருமையான சித்தாந்தங்க அது. 8 பாட்டு விநாயகர் அஷ்டகம் என்று ஒன்று இருக்குது, முழுமையான சித்தாந்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. எந்த சித்தாந்தம் இருக்கிற எல்லா சூத்திரத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம். உய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி விடுவிப்பான் எவன், அப்பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றார். நம்ம இவர் தான் அருமையார் தான் விநாயகர் வழிபாடு என்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். 1943 42 வெளியிட்டது. அதுக்கப்புறம் மறுபடியும் பல்கலைக்கழகத்தில் இருப்போம் அவரை சொல்லி மறுபடியும் அவருடைய மறுபதிப்பாக அது வந்து
சென்னை சைவ சித்தாந்த கழகத்தில் வெளியிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். விளையின் பயன் விளைவின் ஊட்டி விடுவிப்பான். இதுவும் கூட பக்கத்திலே இன்னொரு முனிவர் எழுதியிருந்துருக்குது. விநாயகர் கவசம்னு ஒன்று இருக்குது, மிக அருமையாக இருக்குது, காசிபுரத்து. இந்த ரெண்டுமே நான் சின்ன வயசுலேருந்து பல இக்கட்கள் பல இன்னல்கள் வருகிற போது நான் தொடர்ந்து படித்து அனுபவத்தில் இருக்குது. இந்த ரெண்டுமே எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 முறையாக சொல்லுவேன். இந்த ரெண்டுத்தையுமே அஷ்டகத்தையும் வினையும் சித்தாந்தத்தை முழுமையாக இருக்கும். அந்த வகையிலே மணி ஆகிப்பிச்சு, டைம் நான் பாட்டு போயிடுவேன். அடுத்த பாடல் சித்தாந்தத்திலே இருக்கிற பெருந்தான் அருமையான ஒரு எண் அலங்காரத்தில் இருக்கிற பாடல். ஈராய் ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதப்படை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு 8 திசை தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வேறாய் உடன் ஆனான் இடம் விழிமிழலையே. இந்த ஒரு பாட்டுக்கு 1.5 நாள் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த கொஞ்சம் குறிப்பை மட்டும் சொல்கிறேன். ஈரா என்பது நமக்கு நல்லா தெரியும். உலகத்திலே இருக்கின்ற உயிர்களையெல்லாம் தன்னிடத்து ஒடுங்கத்தான் ஒருவனே நிற்பான். உலகத்திலே எப்படி இருந்தாலும் கடைசியிலே இறுதியாக உயிர்களெல்லாம் ஒடுங்குவதற்கு தான் ஒருவனாக நிற்கின்றோம். ஈராய் என்றால் இறுதிக்கண், உயிர்கள் ஒடுக்குவதற்கு காரணமாக இருக்கின்ற பெருமான் ஈரு என்றார். அடுத்தது முதல் ஒன்றாய். முதல் ஒன்றாய் இறுதியாக நிற்பவனே, இந்த இறுதியாக நிற்கிறவன் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணுவார், மறுபடியும் தோற்றத்துக்கு காரணமாக இருக்கிறாரு. அதனால்தான் இறுதியாக நிற்பவனே உலக காரணமாக, அதான் முதலாய். ஈராய் முதலாய், முதலாய் நிற்கும் தன்மை அப்படிப்பட்ட பெருமான். ஆதலால் ஒடுங்கிய உலகமெல்லாம் மீளத் தோன்றுவதற்கு காரணமாக முதற் பொருள் தான் ஒருவனே இருக்கிறான். ஈராக இருப்பவனே தான், முதலாக இருப்பவனும் அவனே தான் என்று சொல்லி, அதுக்கப்புறம் பெண் ஆண் இரண்டா என்பது பெண் ஆண் பெண் ஆண் முதல்ல 2 வருவோம். முதல்ல 1 சொன்னார் இல்லையா, பெண் ஆண் வரப்போகுது. பெண் ஆண், அதுக்கப்புறம் குணம் 3 தனியாக வரும். பெண் ஆண் குணம் என்ற ஒரு சொல்லு குறுக்கு பிரிக்குது அந்த பெண் ஆணையும். அதனால் பெண் ஆண் 3 இல்லை, குணம் வரும். இருக்கா இல்லையா அந்த புத்தகத்தில் உங்களுக்கு பாதி? சரி, பெண் ஆண் குணம் 3. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, தன்மையெல்லாம் இந்த பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, பெண் ஆண் 2 என்பது இரு பெண் ஆண் வந்து போருங்க. ஈராய் முதல் ஒன்றாய், இரு என்பது சேர்த்துனா இரு பெண் ஆண், அதுக்கப்புறம் குணம் 3. பொருள் கொள்ளும் மாதிரி பிரிக்கிற போது அப்படி பிரித்து படிச்சுக்கலாம். ஆனால் ஒருவனாக இருக்கிறான், பெண் ஆண் என்று 2ஆக இருக்கிறான். அதுக்கடுத்தது குணம் 3 என்றால் நமக்கு இருக்கிற குணம் 3 இருக்கிறோம். நம்ம எப்போதுமே இப்போ நீங்கள்லாம் வந்து சத்துவ குணத்தில் இருக்கிறீங்க. தாமச குணம் இல்லை, தாமசம் தான் தூக்கம் வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் இல்லை, நாங்கள் சத்துவ குணத்தில் தான் இருக்கிறோன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இராக்கிறதுக்கு போகிறதே இல்லை, நம்ம சிந்திக்க வேண்டிய வேலையே கிடையாது. அதனால் முதலியன மாறா மறை 4 என்று சொல்லிட்டு, இந்த மாறா மறை என்பதுக்கு அருமையான விளக்கம் கொடுத்துருவாருங்க. மாறா மறை என்பது வேதங்கள் தம்முள் மாறுபடாத வேதங்களாம். வேதங்கள் எந்த பொருளை கூறுகின்றதோ அதையே தொடர்ச்சியாக சொல்லிவிடும். நேற்று ஒரு பொருளும் இன்னைக்கு ஒரு பொருள் இல்லை. ஒவ்வொரு வேதம் ஒரு மாதிரியான பொருள் இல்லை. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரியாக அணுகுமே ஒழிய அவை எல்லாம் அணுகுகின்ற இடம் ஒரே இடமாகத்தான் இருக்கும் என்பார். அதனால் மாறுபடாத வேதங்கள் 4 வேதங்கள் நமக்கு தெரியும். இருக்கு, யசுரு, சாமம், அதர்வணம் என்பன ஒருபடித்தான வேதம். இன்னொரு பொருள் சொல்லலாம், ஒருபடித்தான வேதம் என்றால் மாறாமறை என்பது. இந்த மாறா என்பதுக்கு ஒருபடித்தான வேதம். வேதங்கள் வந்து வேதங்கள் 4 வேதம் இருக்குது. இந்த 4 வேதங்கள் என்ன சொல்லுதுன்னாக்கா ஒன்றே தான் சொல்லுதான். 4 வேதங்கள் ஒருபடித்தான வேதம் இருக்குது. என்ன சொல்லுது? மாணிக்க வாசகர் சொல்லி அவரோட வேதங்கள் போய் தெரிஞ்சுக்க முடியாது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று வேதங்கள் சொல்லிட்டனால 4 வேதங்களும் பெருமானுடைய புகழை ஓங்கி ஏங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனாக இருக்கிறது என்று சொல்லுவோம். அந்த சொல்ல வேதங்கள் என்ன வேலை செய்யணும்? ஐயாயன் மறை துதிக்கும் பதம் சொல்வார் இல்லையா, நம்ம வள்ளலார் சொல்லும்போது மறை துதிக்கும் பதம் சொல்வார். ஆகையினால பெருமானையே சொல்லுகிறார். ஆகையினால வேதங்கள் ஒரே தன்மையே இருக்கின்றது என்று. அடுத்தது இன்னொன்று புலன் 5.
நமக்கு நல்லா தெரியும், தத்தம் காரணமாகிய புலன்களிலிருந்து தோன்றுகின்ற பூதம். புலன்கள் மட்டும் இல்லை, தத்தம் புலன்களுக்கு காரணமானவற்றிலிருந்து தோன்றுகின்ற பூதங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணமில் இருக்கும். அதை நம்ம சித்தாந்தத்தில் போனால் தத்துவங்கள் சொல்கிற போது தன்மாத்திரைகள் என்று சொல்வார்கள். அவை எல்லாமே அவர் இருக்கிறார். அடுத்தது 6 சுவை நன்றாக தெரியும். அந்த 6 சுவைக்கும் எதன் மூலமாக இந்த 6 சுவை கொடுக்குறாருன்னா, எல்லாமே நாக்கு மூலமாக தான். அது குறிப்பு 6 சுவை, 6ஆக அமைந்த சுவை. அவை நா பொறி கவரும். இந்த உப்பு, ஒற்பு, கார்ப்பு சொல்கிறோம் இல்லையா, 6 சுவையும், இது எதால் உணர முடியும்? காதால் உணர முடியுமா? மூக்கால் உணர முடியுமா? இல்லை. இது மொத்தமே நாப்பொறியால் மட்டும் உணர்கின்றது. இந்த அடுத்தது 7 ஓசை நமக்கு 2 தெரியும். 7 ஓசையில் 2 விதமான ஓசை இருக்கின்றது. அது 2, அதாவது சமஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, தமிழ் ஒன்று சொல்லுவாங்க. நான் 2த்தையுமே சொல்லிடுறேன். 7 ஓசை சட்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், நிஷாதம், தைவதம் என்கின்ற ஓசைகள். இதையே குரல், துத்தம், கைக்கிளை, இழை, இழி, விளரி, தாரம் என்கின்ற தமிழ் நூலிலே சொல்லுகின்ற வழக்கு. இதுக்கு மேலே அந்த இசையை நாம் போடுவோம்னா 8 திசை நல்லா தெரியும். மாயாகாரியமாக உலகில் காணப்பெறுகின்ற 8 திசை. 8 திசை இல்லை, எல்லா திசையும் ஒன்று தான். உலகம் மாயையினால் இயங்குகின்ற காரணத்தினாலே அந்த மாயா காரியத்தை நிறைவு செய்வதற்காக 8 திசையை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 8 திசை தானாய், இப்போ இதில் சொல்லிட்டாரு, தானாக இருக்கிறான், வேறாக இருக்கிறான். இந்த 2த்தையும் சொல்லிட்ட பிறகு தானாய் ஒன்றாய் சொல்லிட்டாரு. தானாய் ஒன்றாய் சொல்லிட்டாரு. தானாய் ஒன்றான்னு சொல்லிட்ட பிறகு அவற்றில் இருந்து வேறாயும் இருக்கின்றான் காரணத்தினாலே இருக்கிறான். அது மட்டும் இல்லையா, உடனாய் நின்றான். எதை விட்டுறாரு பாருங்க, சித்தாந்தத்தில் ஒரு விஷயம் இல்லை. உடனாய் நின்றான் என்பவர் இறைவன். கண்ணும் ஒளியும் கதிரும் மறுக்கணும். நமக்கு சித்தாந்தத்தில் அத்துவிதம் என்பதற்கு நம்ம பாலராயனையார் கிளாஸ் எடுத்தார். 3 நாள் எடுத்தார். அத்துவிதத்துக்கு எடுத்தது மட்டும் இல்லை, அவருக்கு தனியாக நோட்ஸ் கொடுத்தார். நான் அவர் நோட்ஸு ரிட்டர்ன்லேயே டிக்டேட் பண்ணது தான். அப்படியே எழுதி வச்சுருக்கிறேன். அது எல்லாம் கொண்டாந்து முடிக்கிற போது அந்த ஆத்துவிதம் என்பது சொல்லலாம் கொடுத்துட்டே எவரோடு சொன்னார் கொடுத்துட்டு போகிற எவ்வளோ அவர் எப்படியோ மனசில் வச்சு எது மாபாடியத்துக்கு கிளாஸ் எடுக்கிற போது சொன்னார். அது மாபாடியத்துலேருந்து எடுத்துக்காட்டலாம் சொல்லி இப்படிலாம் சொல்லிவிட்டு நோட்ஸு கொடுக்குற பக்கம் ஒரு 4 பக்கம். அதில் கொடுக்குற போது அவர்கிட்ட நான் தான் காமிச்சேன். கிளாஸ் வரும்போது, ஐயா நீங்கள் கொடுத்த நோட்ஸ் நான் எழுதி வச்சுருப்பாருங்க. நானே எப்போ கம்போஸ் பண்ணி அப்போ சொன்னது எனக்கே ஆச்சரியமாக இப்போ படித்து பார்த்தாக்கா, இதெல்லாம் நீங்கள் வச்சுங்கிறீங்களா அப்படின்னாரு. போடுங்க, எல்லாம் ஜனங்களை போட்டு கொடுங்க அப்படின்னாரு. இதெல்லாம் படிக்கிறவங்ககிட்ட கொடுக்கணும். இதுக்கப்புறம் இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறதுக்கு தனியாக ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும். அவ்வளோ சுலபமாக அது இந்த விஷயம் சொல்கிறார் பாருங்க. பெருமான் உயிருக்கு வேறாய் ஒன்றாய் உடனாய் இருக்கிறான் என்பதற்கு கண்ணும் ஒளியும் போலவும், கதிரும் அறுக்கணும் போலவும், ஒளியும் சூடும் போலவும் உயிர்களோடு கலந்து இருக்கின்ற 3 வகைகளை உணர்த்தியது. போகிற போக்கில் என்ன அருமையாக ஒரு செய்தி அவங்க அப்பா சொன்னதான் இது. அப்படியே அந்த சித்தாந்தத்தை ஏதோ கொடுத்து ஏதோ சொல்லிட்டு போகலாம். 3ஆயிருக்குன்னு சொல்லலை. நம்ம கொஞ்சம் வேகமாக செல்லணும். இப்போ வம்மின் அடியீர் கூட கூப்பிட்றாரு பாருங்க ஜனங்களை எப்படி. வம்மின் அடியீர் நான் மலரிட்டு தொழுதுய்ய. பெருமானை உய்தி பெற வேண்டும் என்றால் எப்படி வழிபாடு செய்யணும்னு ஒரு குறிப்பு கொடுக்குறார். மலரிட்டு தொழுது. ஏன் மலரிடணும்? அடியார்களான தான் மலரிடணும். அடியாருக்கு தான் முடியும். அடியார்களாக இல்லாதவங்களால மலரிட மாட்டாங்க. சரி, கூப்பிட்டீங்களே, எதுக்காக வாழ்ந்தீங்க? மலரிட்டு. ஏன் மலரிடணும்? தொழணும், மலரிட்டணும். அதுவே ஒன்று வேலை சொன்னீங்க. சரி, எதுவோ மலரிட்டுன்னு சொன்னீங்க. அப்புறம் தொழணுன்றீங்களே, எதுக்கு? உய்ய. உய்தி பெறுதல் என்றால் பிறவியாகிய பிணியிலே இருந்து இந்த உயிரானது உய்தி பெறும்படியாக உடலானது கொடுத்துக்கிறாரு. கைகள் கொடுத்துருக்கிறாரு, உடல் கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. இது மொத்தத்தையும் பயன்படுத்திங்கப்பா. மலரிடுவதற்கு உடலை பயன்படுத்து, தொழுவதற்கு உடலை பயன்படுத்து. ஆனால் உய்தி பெறப்போவது இந்த உடல் அல்ல. உய்தி பெறப்போவது உயிர். ஆக உடலை வைத்து கொண்டு செய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி. உய்தி பெறப்போவது உயிர். உயிருக்கு உறுதி தேர்வு. அதனால உய்ய அன்பினோடு என் அன்பு செய்து, அன்பினோடு எம் அன்பு செய்து ஈசன் உடை கோயில். இங்க இருக்கிற ஈசன் எப்படிப்பட்டனா, அன்பினோடு என் அன்பு செய்து.
ஈசன் உடை இங்கே இருக்கிற பெருமான் எனக்கு மட்டும்தான் செய்கிறான்னு நினைக்காதியா, உம்முடைய அன்புக்கு இழங்குகிறான். நான் பின்னால் விளக்கம் கொடுக்குறேன். அதை அப்படிப்பட்ட கோயிலே இருக்கிற இடத்துக்கு வரணும், மலர் தூவணும், விழுந்து தொழ வேண்டும், செய்தால் உயிருக்கு உய்தி கிடைக்கும். 2 வரியில் அருமையான செய்தி சொல்கிறார். என்ன பாருங்க, அடியார்களை அழைத்து அறிவிக்கிற செய்தி. வம்மின் அடியீர், அடியார்களே வருக என்று சொல்வது. நான் மலர் என்றால் அண்டளந்த மலருக்கு நான் மலர். விமானத்தில் இருந்து மலர்லாம் நிறைய இப்போ வருது, அது நாள் மலர்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மலருக்கும் நம்ம வேறு வழி இல்லாத சூழல் இருக்குது. எல்லாருமே நான் மலர் எங்கே போவோம், இப்போ எல்லாம் பாவனையில் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் அண்டளந்த புதுப்பூ அடியீர், அடியார் மக்களே, உன் அன்பினோடு மலரிட்டு தொழுது உய்யவமின். இது எப்படி பிரிச்சுக்கணும் பாருங்க. இங்க எடுக்கிறார், அன்பினோடு எம் அன்பு செய்ன்னு சொல்றார் இல்லையா. அன்பினோடு, நான் அன்பினோடு இருக்கிறேன், என் அன்பு கொண்டுட்டார் பெருமானு. இப்போ நான் பதிகத்தை பாடிக்கிறேன், இங்கே கூப்பிட்டு உங்களுக்குலாம் வழிகாட்டியாரு. எதுக்கு? அதான் பெருமான் என்ன அனுப்பிச்சிருக்காரு. அன்பினோடு நாள் மலரிட்டு தொழுது உய்தி பெறுங்கள். இந்த அன்பை முன்ன கொண்டு போகணும். அன்பினோடு மலரிட்டு தொழுது உய்வீர்களாக என்றால் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். எப்படி 2 விதமாக பொருள் கொடுக்குறாங்க. அடியீர் அன்பினோடு மலரிட்டு தொழுது உய்ய வம்மின். எவ்வளோ அருமையான தொடரை எப்படி பிரிச்சிங்கன்னா பாருங்க. அன்பினோடு மலரிட்டு தொழுது உய்ய வம்மின், வாருங்கள் சொன்னார். இன்னும் பண்ணலாம், இன்னொரு சொல்லலாம். அன்பினோடு என் அன்பு செய்து இட்டு தொழுது உய்ய வன்மின் என்று கூட சொல்லலாம். அன்பினோடு என் அன்பு செய்து என்றால், என் அன்பினாலே பெருமானுக்கு நான் பாடிய பதியங்களை எல்லாம் உங்களுடைய திரு வாக்கினாலே பாடி தொழுது உய்தி பெறுவதற்காக வாருங்கள் என்றும் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு 2 முறை சொல்லியிருக்கிறாரு என்று. அடுத்தது இந்த இது பின்னால் ஒன்று மும் என்பது மும்மின்னு இருப்பாருங்களேன். மும் என்று இசை என்றால், மும் என்பது ஒலி குறிப்பு. அந்த வண்டுகள் முரலுகின்றதாம், ஒலி குறிப்போடு முரலுகின்றதாம். ஒலி குறிப்பு அதாவது மரகதங்களை கிளறி எப்படி வரும் மும்வென்று இசை முரல் வண்டுகள் என்றால், அந்த மலரிலே இருக்கின்ற மரகத தூள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இதுங்க காலில் ஒட்டிக்குமா. அது போய் தேடி நுழைஞ்சி இது பண்ணுற போது கொஞ்சம் மலர்ந்த பூ உள்ளது பூந்து முழுசாக இது வச்சுருவான். அதான் சொல்கிறார், மரகதங்களை கிளறி வண்டு முரல் பொழில் சூழ் மிழலை. அதனால் இந்த திருவிழிமலையில் இருக்கிற இடத்துல மரகதங்களையெல்லாம் எடுத்து அந்த தூள் எழுந்து அந்த ஆனந்தத்திலே வண்டுகள் ஒலியை எழுப்பி கொண்டிருக்கின்ற பொழில்கள் சூழ்ந்து இருக்கின்ற மிழலை. பொழில் சொன்னார், பூக்கள் பூ சொன்னார், புது பூ. எனவே புது பூவிற்கு அந்த ஊரில் குறைவில்லைன்னு. நீ புது பூ தோழன்னு நான் சொன்னேனப்பா, நீ மிழலையில் இருக்கிறீங்கப்பா. மிழலையில் இருக்கிற இடம் எப்படி கிட்டது? வண்டுகளெல்லாம் இருந்து இருந்து சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற நிறைந்த பூக்களை உடையராக இருக்கின்ற திருவிழிமலையில இருக்கிறீங்க. அதனால் புது பூ உங்களுக்கு பஞ்சமே இல்லை. புது பூ எடுத்து சொட்டு கூட வாங்க. இருக்கிறப்பா பூ, இருக்கிற பூ எடுத்து போடுங்க பெருமானுங்கன்னு சொல்ல என்பது குறிப்பு. என் அன்பு செய்து என்றதற்கு என் அன்பின் பயனாக எடுத்த திருப்பாடல்களை அதான் நான் சொன்னேன். நான் என் அன்பின் என்ற போது என் அன்பினால் பாடப்பட்ட எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ நம்மெல்லாம் என் அன்பு செஞ்சுக்கிறோமா இல்லையா? திருமுறைகளை சொல்கிறேன். நான் நிச்சயமாக முழுமையாக செஞ்சுக்கிறேன். நீங்கள் அதை விட முழுமையாக செஞ்சுன்னுக்கிறீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு வரலன்னாக்கா நான் ஏன்னா இது தயார் பண்ண போகிறேன் உட்காந்து. ஆகையினால் சொல்லுவார், இவர் சொல்லுவார், சார் கட்டல் கேட்டார் உடையார்னு சொல்லிட்டாங்களே சார். நான் பாடுறவன்கிட்ட இதுவே கிளாஸில் கேட்டேன், கட்டல் கேட்டல் உடையார் பெரியாருன்னு சொல்லிடுறீங்களே, பாடினவங்களுக்கு சொல்கிறவங்களாம் ஒன்றும் கிடையாதான்னு கேட்பேன். யோ, கேட்டல் உடையாருக்கு நீங்கள் சொல்கிற போது நீ முதல்ல தயார் பண்ணணும்பா. அப்போ நீ எல்லாம் நீ கற்று இல்லாத உன்னால் வேலை ஆகாது. அதனால் முதல்ல நம்மளை குறித்து தான் சொல்லியிருக்காரு. ஆனால் பக்குவமாக சொன்னவர்களை விடலை. நான் எழுதி நீ பாட்டுக்கு வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, கேட்குறவங்க இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகையினால அந்த கற்றல் கேட்டதிலேயே சொல்லுவர்கள் இருக்கிறது அப்படின்னு எனக்கு நயமாக சொன்னார் அவர். ஆகையினால கவலைப்படாதீங்க. என் அன்பினை எழுந்த திருப்பாடல்களை பாடுங்கள். இதான் திருக்கடைக்காப்பு பாடலின் கருத்தும் இதுதான் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு திருக்கடைக்காப்புலையும் இந்த செய்திகள்லாம் அவர் தான் சொல்லியிருக்கிறார் என்று போனால் அடுத்தது இசையே இல்லை நான் படிச்சிருப்பேன். நான் டைம் ஆகிடும். நான் இப்போ பாடுறதுக்காக இல்லை, இப்போ புரியுறமா நான் போயிட்டேன். பண்ணும் அப்போ தான் புரியும். பண்ணும் பதமேழும்
பல ஓசை தமிழ் அவையும் உண்ணின்றதோர் சுவையும் உருதாளத்து ஒலி அவையும் மண்ணும் புனல் உயிரும் வருகாற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் வீழி மிடலையே. பெருமான் எப்படி இருக்காருன்னா, எங்கால இல்லாத இடமே இல்லையா. பெருமான் இருக்கிற இடத்துக்கு 8 சொல்லியிருப்பாங்க. அட்டமூர்த்தங்களாக இருக்கிறான் என்பதுதான் 2 பாட்டில் கடைசியில் வந்துருக்கு. அட்டமூர்த்தங்களாக இருக்கிற பெருமான் அவன் என்னவா இருக்குதான், பண் என்பதற்கு இசைன்னு பேர். பதம் 7 என்பது ஸ்வரத்தானம். பண்ணும் இசை நம்ம பாட்டு சொல்கிறோம். பண் என்பதற்கு இசை, பதம் 7 என்பதற்கு ஸ்வரத்தானங்கள். 7 பதம் தானம். 7 பதம் என்பதற்கு 7 பதம் என்பதற்கு தானம். இப்போ தானம் என்றால் இந்த எழுத்து இந்த இடத்துல தான் நிற்கணும். இந்த சாவை இட்டும் போய் காவாடை நிற்க முடியாது. சாவை எந்த நேரத்தில் இசையில் ஒப்பிச்சோன்னா அந்த சாவில் தான் தொடக்கம் தான். காவை அந்த பதத்துக்கு உண்டான சாணம் என்ன, ச. 3வது ரீ க. அப்போ போகும்போது அந்த ஸ்வரத்துக்கு இருக்கிற தானம் என்பது அந்தந்த இடத்துக்கு அது மாதிரி இருக்கும். பூஜ்யம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் பூஜ்யம் முன்னையோ ஏதாவது ஒரு எண்ணு வந்துச்சுனாக்கா அந்த பூஜ்யத்துடைய வேல்யூவே வேறு மாதிரி. அதுபோல் இந்த தானங்கள் என்பது ஸ்வரத்தினுடைய ஓசை. அடுத்தது பல ஓசை தமிழ்னு இருக்கு பாருங்க. அதுனா பல ஓசை தமிழ்னா வல்லோசை மெல்லோசை இடையிணை ஓசை. வல்லித்தல் மெலித்தல் இடை இருக்குது. இந்த இவர் எங்களுக்கு 8ஆம் வகுப்பில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் பிடி மாஸ்டர். தமிழுக்கு ஆள் இல்லை. இது எங்கே தான் என்ன சேர்மன் சாமிநாராயண ஸ்கூலில். அவர் பிடி மாஸ்டர்னு கச்சட்டை தப்படுற கஞ்சான என்ன பண்ண இறல வாழலான்னு வரும். அவர் தமாஷா சொல்கிறதுக்கு பசங்கிட்ட குசுட்டு தூப்புருன்னு வரும். அந்த ககர வர்க்கத்தை குகர வர்க்கமாக சொல்லுவார், உகரத்தை சேர்த்து. ஆனால் அவருக்கு உணர்ச்சி எப்படியோ நான் அது ரொம்ப மனப்பாடமாக ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ பல இடங்களில் பயன்படுத்தினாலும் கச்சட்டை தப்படுற கஞ்சான என்ன பண்ண இற வழியில் சொல்லுவார். டேய் தெரியும் தமாஷா பாடுற, என்ன கவலைப்படாது, மனப்பாடம் பண்ணிக்கடா. குச்சுட்டு தூப்புரு மூணு கொஞ்சம் பொண்ணு சேர கஷ்டம்தான். ஆனாலும் மூணு இருளு உழுலு அந்த வல்லினம் மெல்லினம் இடையினத்துக்கு அவ்வளோ அருமையாக சொல்லுவார். அதுதான் இப்போ ஞாபகம் வருதுன்னு. இடையின ஓசை. பிள்ளையார்பாளையத்தை பற்றி சிந்திச்சுனே இருந்தேன். இப்போ 2-3 நாள் அங்கே தான் சிந்திச்சுக்கிறேன். பிள்ளையார்பாளையத்தில் மகாபாரதத்தில் ஒரு செய்தி பேச சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இதிகாசத்திலே நீதிகள்னு சொல்லிட்டு இதிகாச நீதின்னுட்டு அதுக்காக அந்த இடத்துல தான் நான் பெரும்பாலும் 14 வருஷம் அந்த தெருவிலேயே இருந்தால் அங்கே முக்கால்வாசி மகாபாரதத்தை நான் கற்றுக்கினேன். அந்த இடம் அந்த தளத்தில் போய் சிதம்பரேஸ்வரர் கோயிலில் போய் பேச சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3/4 மணி நேரம் தான் கொடுப்பாங்க போல் தெரியுது. ஏன்னா 2 புலவரை போட்டிருக்காங்க. சரி இருக்கட்டும் பார்ப்போம். 3 செய்தி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த தமிழுடைய இது குஞ்சுன்னு இருளு உருளு பாடுடைய தமிழ் அந்த தான் 3 ஓசை என்பது 3. உள் நின்றது ஓர் சுவை. இந்த சுரஸ்தானங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த சுரஸ்தானங்களை வல்லோசை மெல்லோசை என்று பாடுகின்ற பொழுது அதை சுரத்தை அனுபவிக்கின்றது ஒரு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த முறையோடு பாடுகின்ற போது அங்கே உள் நின்று ஒரு சுவை இருக்கின்றதே, அப்படிப்பட்ட சுவையாக இருக்கின்றன சுரத்தானங்களிலிருந்து ஆவர்த்தி. இன்னொன்று ஆவர்த்தனம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தனி ஆவர்த்தனம் பண்ணுறது ஆவர்த்தி பண்ணின்னு சொல்லுவாங்க தமிழில். ஆவர்த்தி பண்ணி பல ஓசை பொருந்த பாடுவதால் உண்டாகின்ற உணர்வாகிய சுவை. இசையிலே ஒரு சுவை இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இசைக்கிட்ட போகல. உரு தாளத்து ஒலி அந்த தாளத்துக்கு ஏற்பது அங்கனும் உண்டாகிய சுவையை அனுபவிக்கும் போது உண்டாகின்ற பாடுற போதே தாளம் போட தோணும். அது அந்த பாடுற போது பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழ் அவையும். இது கூட நல்லா தான் இருக்குது. இது திருக்குறள் இது திருப்புகழ் மாதிரி இருக்குது. ஆனால் இது அப்படின்னு பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழவையும் பாடுற போதே நமக்கே தன்னை மீறி தொடர்ந்து கேட்குற போது அப்படியே இது ஆலாபனம் பண்ணி பாடுற போது நமக்கே கை ஓடுது. என்ன அப்போ தான் வருது அந்த தாளம். சச்சபுடம் சாசதபுடம் முதலாகிய தாள ஓத்துக்கள்னால் தாளத்துடைய தன்மைகள் 3 எவையாகவும் இருக்கின்றான். சுடர் 3 நல்லா தெரியும். சுடர் 3 சூரியன்
சந்திரன், அக்னி என்கின்ற ஒளிப்பொருள். சுடர் என்பது ஒளி. ஒளிப்பொருள்கள் 3 தான் உலகத்தில் எல்லாம் இருக்குது, அது தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்பகுதி இறைவனுடைய அட்டமூர்த்தி வடிவத்தை கூறுகின்ற ஒரு பகுதி. இதுக்கு மேலே இதுக்கு நான் போல. முடிச்சிடணும். அடுத்து பாருங்க, ஒரு பாட்டில் எவ்வளோ பெரிய விஷயத்தை பாருங்க. ஆயாதன சமயம் பல அறியாதவ நெறியில் தாயானவன் உயிர்கட்கு முன் தலையானவன் மறைமூர்த்தியானவன் சிவன் எம்மீரை செல்வ திரு ஆரூர் மேயானவன் உறையும் இடம் விழிமிழலையே. திருவாரூரிலே உரைகின்றவனாகிய பெருமான். இந்த அம்மா திருவாரூர்கார் வந்து கேட்டுங்கிறாங்க, அவங்க அந்த ஊரில் இருக்கிற பெருமான் இங்கே வந்து உரைகின்றவனா, திருவாரூரிலே உரைகின்ற பெருமான் இங்கே வந்துருக்கிறான்னு சொன்னார். ஆயாதன சமயம் பல. இந்த ஆயாதவன் என்பது, ஆயாதன சமயம் என்பதற்கு பெருமானுடைய இறையினுடைய உண்மையை முழுமையாக அறிந்து அவரை ஆய்ந்து அறிகின்ற தன்மை இல்லாதவர்கள் ஆயாதன சமயம். ஆகாவது புறச்சமயத்தாராலும் பெருமானை சரியாக ஆராயாமலே அரைகுறையாக ஆராய்ந்திருக்கின்ற அகச்சமயத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாதவனாக இருக்கின்ற இறை உண்மையையும் இறை இலக்கணத்தையும் ஆயாதவனையாக இருக்கின்றவதும் அனுபவத்தாலும் உள்ளவாறு ஆராயாதனும். ஆய்தல் என்பது வேற, ஆராய்தல் என்பது வேற. இந்த ஆராயாதனமாகிய சித்தாந்த சைவம் ஒழிந்த ஏனைய சமயங்கள் சொல்லிட்டார். அந்த புற சமயம், அகப்பமயம், புறப்புற சமயம், அகப்புற சமயம்லாம் சொல்லலை. 36 வருது, 6 யானை இந்த 4 தேவையே இல்லை. மொத்தத்தில் சைவ சித்தாந்த சமயத்தை தவிர மீறி எவர்களாலும் அந்த சமயங்களாலும் அறிதற்கு அறியாமல் இருக்கின்ற பெருமான் ஆயாத சமயம் பல அறியாதவன். சரி சார், யாரை அறிய முடியாதுன்றீங்களா? அவர் அறியறதுக்கு என்ன வழிக்குது? தவநெறியின் தாயானவன். பெருமானை அறிவதற்காகவே எந்த வகையிலே தவத்தை முயல வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்களோ அங்கே இருக்கின்ற அந்த தவ நெறியினுடைய தாய் போன்று இருக்கிற பெருமான். இந்த தவநெறியின் தாயானவன் என்பதற்கு நெறி என்பது இறைவனை அறிதற்கு ஏற்ற பல்வேறு சமய நிலை. பல நெறியில் இருக்குது. 63 நாயன்மார்களும் ஒரே நெறியிலே சென்று பெருமானை வணங்கவில்லை. அடிப்படை பெருமானை அடைய வேண்டும் என்பது அடிப்படை அன்பாக உடையது. ஆனால் அந்த தம்மை அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவரவர்கள் பயன்படுத்திய வழிமுறைகள் வேறு. அதான் வந்து நல்ல நெறி. அந்த நெறியிலே இருப்பவன் உயிர்களுக்கு முதன்மையானவன், உயிர்களுக்கு முதன்மையாக இருப்பவன். ஆன்மாக்களுக்கு ஏற்கனவே சொன்ன முதலிலேயே ஆன்மாக்களுக்கு அனாதியே தலைவனாக இருந்த பெருமான், முனியே பெருமான் அவர் தலைவனாக இருந்தவன். அடுத்தது மறைமுத்தியானவன் என்றால் வேதங்கள் ஓதுவதற்கு ஏற்ற அந்த வேத வேள்வி. மறைமுத்தி என்பால், மறை என்பால் வேதம், முத்தி என்றால் அந்தணர் வளர்க்கின்ற தீ. அதனால் மறைமுத்தி என்றால் வேத வேள்வி. வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் சொல்வார் அவரே மதுரையில். ஆக வந்து சிவாக்னியாகிய முத்தியாக இருக்கின்றவன், சிவாக்னின்னு பேர் இருக்கான்னு. அடுத்தது அதாவது ஆயாதனம் முதல் தீயானம் என்பது வரை இறைவனுடைய இலக்கணம். இந்த பாட்டில் ஆயாதனம் என்பது தீயானம் என்பது வரை இறைவனுடைய இலக்கணத்தை முழுமையாக சொல்லியிருக்கார். இறைவனுடைய இலக்கணம் நான் கேட்டால் இந்த பாட்டில் இருக்கிற 3 வரி சொல்லிட்டா போதும். அப்படிப்பட்ட இருவன் அவன். அடுத்தது என்ன சொல்கிறான்? எம்முறை அவன். இவன் உலதாகிய அனாதி தொடர்பு கூறியது. இறைவனுக்கும் எம் இறைன்னு சொல்லிடுறார் பற்றியா? ஏற்கனவே இறைவனுக்கும் எமக்கும் தொடர். நான் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். நீங்கள் தொடங்குற போது அந்த வார்த்தை வந்தது, அது ஏற்ற மாதிரியே தான் தொடர்ந்து இவரையும் சொல்லியிருக்கார். எம் இறை அனாதியே எனக்கு இருக்கிற பெருமான் என்று சொல்லி திருவாரூரில் தொன்மையை நோக்கி சொன்னார். ஏன்டா திருவாரூர்னு சொல்லுகிறாரு? பல ஊரை சொல்லிடலாம்னா திருவாரூர் தொன்மையான தலம் என்பதனால தொன்மையை நோக்கி கூறியிருக்கின்றார். திருவாரூர் என்ற இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டது காரணம் திருவாரூரின் தொன்மை நோக்கி சொன்னார். அடுத்தது தாய் என்பது மூலம், தங்குமிடம் என்றால் மூலம் என்பது தாயானவன் என்றால் மூலமானவன். எல்லா உயிர்களுக்கும் ஒரு காலத்திலே போய் ஒடுக்கத்தின் போது தங்குவதற்கு இடமாக இருக்கின்றவன். அந்த காரணத்தினாலே தாய் என்று சொன்னார். தலம் அதாவது தலைவன் என்பால் தலைவன், தாயானவன். தலை என்றால் தலைவனானவன். அடுத்தது கல்லா நிழல் கீழாயிடர் களையாயனவானோர் எல்லாம் ஒரு தேராயன் மறைபூட்டி நின்றுய வல்லாயேரி காற்றிற்கு அறி கோல்வாசுகி நான்கள்
வில்லாலேயில் எய்தானிடம் விழிமிழலையே. பொறுமையாக இதுக்கு பொருள் எடுத்தால் பெருமான் அந்த திரிபுரத்தை தகிப்பதற்கு யாரெல்லாம் என்னென்னா இருந்தாங்கன்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. கல் ஆய் நிழல் கீழா என்றால் இறைவன் இதுக்கு ஏன் இந்த திரிபுரத்தை எகுத்தாருன்றாங்க. பெருமான் யோகியிலே இருந்து கொண்டிருக்கின்றார். கல்லால் நிழலிலே கீழே இருந்திருக்கிற பெருமானிடத்திலே சென்று எங்களுக்கு திரிபுரத்தவர்களால் இடர் வருகிறது என்று கல்லால் நிழல் கீழாய் எங்களுக்கு திரிபுர அசுரர்களாலே வருகின்ற இடரை களையா என்று வானவர்கள்லாம் வேண்டுகின்ற பொழுது அவர் என்ன பண்ணாராம், இவங்க வானவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேரா நின்றாங்களாம். சொல்கிறார் பாருங்க. காலத்து வானோர் காவா என என்றால் அசுரர்களிலிருந்து காப்பாற்றின்னு சொன்ன உடனே எப்படி இருக்காரு, வேண்டுதல் வேண்டாமையற்ற இருக்கணும். பெருமானுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் தானே என்றால் பெருமானை உய்தி பெறுவதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் என்பது காரணத்துக்காக தான் இங்கே சொல்லியிருக்காரு வேண்டிக் கொள்ள என்றது. வேண்டுதல் வேண்டாமையற்ற சனகாதியார் துன்பம் இன்றி இருக்கிறார். இதில் இன்னொரு குறிப்பு சொல்றார் பாருங்க. வேண்டுதல் வேண்டாமையற்ற கல்லால் நிழல் கீழாய்னு சொல்ல காலத்தில் கல்லால மரத்தின் இருந்து பெருமான் என்ன செஞ்சிருக்கிறார், கல்லால மரம்னாலுமே இந்த தட்சிணாமூர்த்தி வந்துடணும். தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறாரு, 4 ஜனகாதிகள் சொல்கிறாரு. அவர்களுக்கு 4 பெருமக்களுக்கு அமைதியாக இருந்துங்கிறாங்க. ஆனால் 4 பெருமக்களத்திலே பெருமான் தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தோடு என்று ஏகன் யோகம் மறுவுதல்னு சொல்வார். அந்த யோகத்தில் இருக்கிற பொழுது பல யுகங்கள் சென்று விட்டு இருக்கிறது, பல யுகங்கள் இருக்கிறது. அந்த காலத்திலே அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பஞ்சாயத்து நடந்து இந்த இவ்வளவும் நடந்துக்கிற போதே இந்த அசுரர்கள் ஏன் இந்த மாதிரி துன்பப்பட்டுங்கிறாங்க. ஆனால் சனகாதி முனிவர்கள் அந்த காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்களே பெருமான் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லையா. இந்த சனகாதி முனிவருக்கு தமக்கென்று ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள், புந்தி அலைவு ஒடுங்கியது, அப்படிப்பட்ட தன்மையில இருப்பவர்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாத ரொம்ப யோகத்தோடு இருக்கிறாங்க. இது இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. யோகத்திலே இருக்கிறவர்களுக்கு எதிரிலே இருக்கிற சனகாதி முனிவர்கள் ஆனந்தமாக பெருமானுடைய திருவடியில் இருந்துங்கிறாங்க. ஆனால் பின்னால் பயந்து அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அப்பப்போ சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். வினை வயத்தாலே இவர்கள் தேவர்களே சொன்னார்கள். அதாவது இந்த ஒரு குறிப்பில் ஒரு தனி குறிப்பிட்டாரு. அது அப்புறம் எல்லாம் ஒரு தேர். இந்த தேர் எப்படி வந்தாங்கன்னா தேவர்கள் எல்லாம் ஒரு தேர். அதுக்கப்புறம் ஒளிப்பொருளாகிய சூரிய சந்திரர்கள் சக்கிரம் போன்ற ஒரு தேரம். சூரிய சந்திரர்கள்லாம் சக்கரமாக இருந்தாங்களாம். பிரமன் இங்கே பாகனானான், பிரம்மா தான் தேர்ப்பாகனாக இருந்தானா. மறையை பூட்டி என்றதனால் வேதங்கள் குதிரைகளாகியதான். இந்த செய்தி எவ்வளோ அருமையாக புராண செய்தி அப்படியே இது. அடுத்தது வேதங்கள் மறையாக இருந்தது, வெளிப்படையாக இருந்தது. எரி விரைந்து பற்றும் நெருப்பு, அதனால் காற்று ஈர்க்கு, காற்றாகிய இறகு. இந்த இவ்வளவும் இருந்து அந்த அந்த இதில் மட்டும் இந்த அம்பில் 3 பேர் ஒன்று நின்ட்டாங்களாம். எரி வாயு எல்லாம் ஒன்றா அதில் நின்று உடனே விஷ்ணு கூட அதில் போயிட்டார். இவ்வளவும் இருந்து பிரம்மா மட்டும் தேர் ஓட்டன்னு போயிட்டார். இந்த இந்த செய்தி என்ன நிறைய இவ்வளோ இருக்கா. இவ்வளவு இருந்து செய்கிற போது இவ்வளவு இருந்து பெருமான் அவர்களை காத்து அருளினார் என்கின்ற ஒரு செய்தியாக குறைச்சிக்கிறேன். அடுத்தது கரத்தான் மலி சிரத்தான் கரி உரித்தாயதோர் படத்தான் புறத்தார் போலி படத்தன் நாடி பணிமூவர்கோயா மரத்தான் மிக அழித்தான் இடம் வளர்புண்ணேடும் தரும்பி விரை வளர் புன்னை முத்தர் வரத்தான் மிக அழித்தான் இடம். இது வரைக்கும் பெருமானை சொல்லிட்டு வந்துட்டாரு. வளர் புன்னை முத்து அரும்பி விரைத்தாது பொன்மலரின்றணி விழிமிழலையே. 3வது பாட்டோடு சொல்றாரு. விழிமிழலிலே செடிகள் இருக்கின்றது, மகரத தாள்கள் இருக்கிறது, முரல்கள் என்று சொன்னார். அந்த தளத்திலே இருக்கிற தளத்தினுடைய பற்றி இது 1.5 வரியில் சொல்லிட்டாரு. சிரத்தால் மலிகரத்தான் என்பது பற்றி பிரம்மகபாலத்தை கையில் வச்சுக்க சொன்னார். சிரத்தால் மலிகரத்தால் என்றால் பிரம்மகபாலத்தை சிறப்பு பொருந்த தன்னுடைய கையிலே வீட்டிருக்கிற பெருமான். படம் என்பது மேற்போர்வை. இந்த படம் துணி இல்லையா மேலே போத்தி இருத்திய, அதான் சிரத்தால் மறி சிரத்தான் கரி உரித்தாயதோர் படத்தான் இருக்கு இல்லையா, யானையை உரித்த தோலை. படம் என்றால் மேலே போர்த்து கொள்வது. அப்படிப்பட்ட இந்த படம் என்பது மேற்போர்வை. புறத்தார் பொடிபடை என்றால் திரிபுறத்தவர்
வரிசையாக பொடியும்படியாக அப்படிப்பட்டவர்கள் தன் அடி பணி மூவதற்கு தன் திருவடியை பணிந்த மூவதற்கு. இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல நான் சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும். அதுக்கு எங்கே சுந்தரர் பதிகத்துக்கு போனோம். இந்த இடத்துல மூவருக்கு அருள் செய்த படலம் வரணும். இதில் 2 பேருக்கும் வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் மூவர் இந்த திரிபுரத்தை அழிக்கின்ற பொழுது 3 பேர்கள் உய்தி பெற்றார்கள். அதில் வந்து சுந்தன், சுபாகு, சுயுக்தி என்கின்றவர்கள். அவர்களுக்கு பெருமான் என்ன பண்ணார், 2 பேருக்கும் 3 பேருக்கும் தன்னுடைய வாத்தியம் இசை வாசிப்பதற்காக ஒருவரும், தன்னுடைய சுந்தன், சுபுத்தி, சுபாகு என்றவர்களுக்கு வாயிற்காவலர்களாக 2 பேருக்கும் ஒருத்தருக்கு முழவர இசை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து அதுக்கு உண்டான 2 படலங்கள் இருக்கிறது காஞ்சிபுரத்திலே. முன்னரே புறத்தவர் வரம் வேண்டியதால் இது இவர் சொல்லிட்டார் இல்லையா, இது காஞ்சிபுராணத்தை சொல்கிறது. ஆனால் இந்த தண்டபாணி தேசியர் உரையில் என்ன பண்ணுறாரு, அது கிடையாது. திரிபுரத்தவர்களில் இந்த 3 பேர்லாம் கிடையாது. தண்டபாணி தேசியர் உரை இது நான் ஏற்கனவே திருவாவடுதுறை ஆதின கிளாஸ்லேயே ஒரு வாட்டி கிளாரிஃபிகேஷன் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னமே திரிபுரத்தவர் வர வேண்டினார்கள், வரத்தால் மலிபுறத்தார் என்றார். அவங்க ஏற்கனவே ஒரு காலத்திலே நாங்கள் தவறு செய்து அழுகின்ற சூழல் வருகிற பொழுது, பெருமானே நீ எங்களுக்கு உடனே இருக்கிற மாதிரி வழி செய்யணும்னு வரம் வேண்டியிருந்தாங்களாம் அப்படின்னு தண்டபாணி தேசிய சொல்கிறார். அவர் அதுக்கு ஒரு 2-3 காரணங்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீளமாக போவோம். ஆகையினால முன்னரே திரிபுத்தவர் வர வேண்டிய காரணத்தினாலே தர்ம சங்கீதை வசனம் இது எங்கடா இருக்குதுன்னு பார்க்குறாரு. அது சொல்கிறார் பாருங்க. தர்ம சங்கீதை வசனம், அதிகை புராண வரலாறு இவற்றோடு காஞ்சி புராண வரலாறு மாறுபடுகின்றது. காஞ்சி புராண வரலாறு இந்த 3 பேர்கள் சுபோக்தி, சுயோகன்னு இருக்குல்ல. ஆனால் இது இப்பொழுது இந்த வரலாறும் அந்த வரலாறும் மாறுபடுகின்ற தண்டபாணி தேசிகர் இது குறிப்பு எழுதியிருக்கிறார். இப்படி அங்கே இருக்குது. ஏன்னா தண்டபாணி தேசிகர் எழுதுகிற போது நம்ம ஐயாவும் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் 5ஆம் திருமுறைக்கு உரை எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து தண்டபாணி தேசிகர் முதல் திருமுறை போட்டிருக்காரு, 3ஆம் திருமுறைக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அப்படியே மாறி மாறி போட்டுக்கொண்டு இருக்கிற போது இவங்களாம் இவர் சொல்லி சிக்கல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டா உஷாராக வந்து அதை போட்டி இந்த நூலை மாறுகொள்கிறதுன்னு. அடுத்தது நல்லா தெரியும், புன்னை முத்துக்களால் மலர்கள் இருக்கின்ற ஒரு இடம் சொல்லிட்டாரு 8. அதுக்கப்புறம் பெருமானை சொல்றாரு பாருங்க. முன்னேற்பவர் இல்லா மூரன் அரக்கன் வட கையிலை. 8வது வந்துட்டாவே கிட்ட எட்டிட்டோன்னு அர்த்தம். முன்னிற்பவர் இல்லா மூரன் அரக்கன் வட கையிலை தன்னை பிடித்தெடுத்தான் மூடி தடந்தோள் ஈர ஊன்றி பின்னை பணிந்து ஏத்த பெருவாள் பேரோடும் கொடுத்த மின்னில் போலீசடையான் இடம் விழி மிழலையே. ஒளி பொருந்திய சடைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒளி எப்படின்னா மின்னலை போன்ற ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற சடை. அது ஒரு கடைசி வரியில் முன்னிற்பவர் இல்லா முரண் அரக்கன். ராவணனை பற்றி பெருமையாக சொல்கிற போது பட்டிமன்றத்தில் சொல்கிற போது சொல்லுவாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வசனம் சொல்லிக்கினே இருப்பாங்க. நம்ம ஆணு கேட்டு தான் வரணும். அவன் என்ன பாடுபட்டான்றது திருமுறைகள் வந்தால் தான் தெரியும். முன்னிற்பவர் இல்லா முரண் அரக்கன் தன்னோடு எதிர் நின்று பொறுபவர்கள் யாரும் இல்லாதனாலே வலிமை பெற்றவனாக முன்னிற்பவர் இல்லைன்னா தனக்கு எதிர்த்து யாரும் இல்லாதவன். அப்படிப்பட்டவன் இற முன்னின்றவர் வலி உடையான்னு சொல்லிட்டு இறனாரு இற்று போகும்படினார். அந்த இறான்னு ஒரு சொல்லு போட்டாருங்க. இற்று உரையும்படி ஊன்றி என்றால் தன்னுடைய வலக்காலினுடைய பெருவிரலால் ஊன்றி, அதுக்கப்புறம் கடைசியில் அலர்னா பான்னா எப்பொழுதுமே எவர் ஒருவர் கிட்ட தண்டனை கொடுத்துட்டாலுமே ஒரு அப்பா சொல்லுவார், போடா துட்டு கேட்டாங்க கம்முன்னு அப்படின்ட்டு போட்டாருன்னா தீது போச்சுன்னு அர்த்தம். ஆனால் கேட்ட உடனே உனக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ தான் போச்சு மட்டும் காமாட்சி ஏத்தா திட்டினாலுமே அந்த கண்ணாமண்ணான்னு பேசினாலுமே பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது எப்பவுமே யார் ஒரு அப்பாவில் ஒரு வேகத்தில் சொல்லி அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்றதுனால சொல்லி அப்படி கடைசியில் கொடுப்பாங்களாம். அம்மா ஏத்தார் சொல்லி கொடுப்பாங்களாம். அதுபோல் என்ன சொல்கிறாரு, இற்று உரையும்படி வேண்டினானா கடைசியில் என்ன பண்ணாரான், அவனுக்கு வலக்கால் பெருவில் ஊன்றிய பெருவாள், கடைசியில் பெருவாள் கொடுத்தாரான். அந்த வாளுக்கு பேர் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சந்திரகாசம். சந்திரகாசம் என்கின்ற ஒரு வாள் கொடுத்தாரான். பேர் என்றது அவன் ரொம்ப மலை கீழ் அகப்பட்டு அழுதமையால்
உண்டான இராவணன் என்னும் பெயரன். பேர் ஈந்தான் இருக்குது பார்த்தீங்களா. இராவணனுக்கு பேர்னா ராவணன் தான். பேர் இராவணன்ற பேர் எப்போ எதுக்காக கொடுத்தாருன்னாக்கா அழுது கொண்டே இருப்பவன் அர்த்தம். இராவணன் என்பதற்கு சதா சர்வகாலம் அழுது கொண்டு இருப்பவன் என்று பெயரம். இவனுக்கு இந்த காரியத்தினால ராவணனுக்கு ஒரு காரண பெயராக வந்து போச்சு அப்படின்னு தெரியும். அது ஒன்று. அதுக்கு கூட பெருமாளுடைய திருவடி கீழவே இருக்கிறான் இல்லையா, அதனால. இதனால் ஆன்மாக்கள் முன்னை உற்ற காலத்து மரக்கருணை காட்டி, இங்கே இந்த இடத்துல ராவணன் விதத்தில் மரக்கருணையும் அறக்கருணை, மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம். இது வந்து இவர் திருவடி போஷ். மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து ரெண்டுத்தையும் கொடுத்தா தான் பாவத்துக்கும் அனுபவி கொடுக்கணும்ல. அதான் உய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டினர். சித்தாந்தம் அந்த ஒரு வரி ஒரு பாடல் எவ்வளோ நல்லா இருக்கு. விளைவின் ஊட்டினாக்கா நல்லதுக்கு கொடுத்தோன்னா கெட்டது கொடு. இதில் நல்லது கொடுத்தாரு, கெட்டது கொடுத்தாரு. அவன் வினை கழிந்து விட்டது. அதனால் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாரு. இந்த காரணம் தானே அவன் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காருனாக்கா அதுவும் சரி. அடுத்தது 9வது பாடம். இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதே இல்லை. பண்டேழுலகுண்டானவை கண்டானு முன் அறியா முன்தீயுருவானான் ஊரை கோயில் நீரை பொய்கை வண்டாமரை மலர் மேல் மட அன்னம் நடை பயில வெண்டாமரை செந்தாது உதிர் விழிமிழலையே. அந்த கற்பனை குளம் தாமரை மலர்கள் நிறைய இருக்குது, வெண்டாமரை இருக்குது, செந்தாமரை இருக்குது. அதில் அன்னங்கள் நடை பயில் தான். அப்படின்னாக்கா ஒரு காலை எடுத்து வைக்கிற போது அடுத்த கால் வைக்கிற போது அது மலர் இருக்குதான். வெண்தாமரை மலர் மேல் மட அன்னம் நடை பயில. இதெல்லாம் அவருடைய கற்பனை தான். எவ்வளோ ஒரு சுத்தமாக கொடுத்துருக்காரு. அதனால் வெண்டாமரை செந்தாதுரி இது பார்க்குதான், இது நடக்குதான், அதை பார்த்துட்டு சிரிக்கணுமா, சிரிக்கிச்சாக்கா ஏதாவது கொடுக்கணும்னா அந்த தாதுகளை உதிர்க்கின்றதான். அந்த மலர்கள் மீது இது அசைதல் காரணத்தினால தாதுகளை உதிர்க்கின்ற கற்பனை ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள். பண்டு 7 உலகுண்டான். நல்ல உலகுண்டான் 7 உலகத்தையும் 7 உலகத்தையும் தன் வயிற்றில் அடக்கிய திருமால். இது பாருங்க, பண்டு 7 உலகண்டான். இங்கே நியாயமாக பிரம்மா திருமால் தான் சொல்லியிருக்கு. பிரம்மனே விஷ்ணுவும் சொல்லுது. பண்டு 7 உலகுண்டான் என்பது ஒரு காலத்திலே 7 உலகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து கொண்டிருக்கிறான். வாயை திறந்தான், உலகம் அங்கே இருந்தது. கிருஷ்ணாவதாரம் யசோதைக்கு பண்டு 7 உலகம் உண்டான் திருமால் அங்கே வந்துட்டு அவை கண்டானான். அந்த உலகத்தை காணும்படியாக உலகத்தவர்களுக்காக கண்டான் என்றால் படைத்தான் அர்த்தம். இங்க பண்டு 7 உலகுண்டான் என்பது திருமாலையும் அவை கண்டான் என்பது பிரம்மனையும் குறிக்கின்றது. அந்த 2 பேரும் முன் அறியா முன் தீ உருவானான். திருவண்ணாமலை விஷயம் வந்து முன் தீ உருவானான். அவர்கள் அறியாதபடியாக தீ உருவாக இருக்கின்ற பெருமான் கோயில் நிறை பொய்கை. அப்படிப்பட்ட பெருமான் வீட்டிருக்கின்ற கோயில் எங்கே இருக்குதுனாக்கா அந்த கோயில் பக்கத்தில் பொய்கள் இருக்கிறது. அது செய்ய சொல்லியாச்சு. அடுத்தது 10. மசங்க சம்மன் மண்டை கையர் குண்ட குணமிலிகள். திட்டத்துக்கு இது வேலை திட்ட முடியாது. மசங்கர் சாமன் மண்டை கையர் குண்ட குணமிலிகள் இசங்கும் பிறப்பறுத்தான் இடம் இருந்தேன் கனி திகைத்து பசும்பொன் கிளி களிமஞ்சைகள் ஒளி கொண்டேழு பகலோடு விசும்பை போலிவிக்கும் போழில் விழிமிழலையே. இந்த பறவைகள்லாம் வானத்தை அப்படியே பொலிவு மிகுந்ததாக ஆக்குறான். விசும்பை பொலிவிக்கும் பொழில், விசும்பை அழகுபடுத்திதான். என்னெல்லாம் அந்த பொழில் வானத்தாலாவிய மரங்கள் இருக்குது. அதில் இருக்கிற பறவைகள் எல்லாம் என்னென்ன இருக்குது பாருங்க. பசும் பொற்கிளி களிமஞ்சைகள் ஒளி கொண்டு எழு பகலோன் விசும்பை என்றால் அந்த சூரியனுடைய
ஒலியே கீழே விழாத மாதிரி இந்த பறவைகள்லாம் வேங்கி கொண்டிருக்குதுன்னு சொன்னார். அதுவும் வந்து இயற்கை தான். இப்போ பாருங்கள், மசங்கச்சமன். மசங்கல் என்றால் மயக்கம். மசங்கல் மயக்கம். மண்டை என்றால் பிச்சை ஏற்கும் பனையோலை குடைப்பத்திரம். இந்த மண்டை என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மண்டை என்பதற்கு இந்த பிச்சை எடுப்பதற்காக பனையோலையில் குடைமாறி செஞ்சிருக்கிற பாத்திரம். இப்போது கிராமத்தில் அண்டாவில் கூழ் காய், எங்கள் ஐயா மாதிரி இருக்கிற விவசாயத்தில் பார்த்துருக்கலாம். ஒரு பானையில் கூழ் காய்ச்சி அகப்பில் ஏற்றாருவாங்க. இவன் அந்த மாதிரி சின்ன அருமையாக அந்த ஓலையில் எடுத்து வச்சுன்னு அதில் தான் ஊற்றி குடிப்பாங்க. 2 பக்கம் கையை பிடிச்சி குடிப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் கிராமங்களில். மதுராந்தகத்தில் போகும்போது ஒரு காலத்தில் பார்த்துருக்கேன். கிராமத்தில் மருதாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மருதாடுன்னு ஊரில் நான் பார்க்கும்போது இந்த செய்தியை பார்த்துருக்குறேன். ரொம்ப அழகாக. அதுபோல் அவங்க பிச்சை எடுக்கின்ற கோட்டுக்கு வந்து அந்த பாத்திரத்துக்கு வந்து என்ன சொல்கிறாரு, அடுத்தது குண்டர் என்றால், குண்டர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அறிவில்லாதவன் அர்த்தம். குண்டர் என்றால் உடம்பு தாண்டா இருக்குது இல்லை அப்படின்னா அறிவில்லாதவர்கள். இசங்கும் என்றால், இசங்கும் வினை வசத்தால் பொருந்தியவர்கள். இரும் தேன் என்பது நல்ல பெரிய வண்டு. இரும் தேன் என்பதற்கு தேன் நினைக்கிறது. தேன் என்பது வண்டை குறிக்கிறது. இரும் தேன் என்றால் பெரிய வண்டுகள். பெரிய வண்டுன்னு சொல்லலாம். இரும் தேன் என்பது 2 பொருள் சொல்றாரு. இரும் தேன் என்பது பெரிய வண்டு, கரிய வண்டு. கரிய வண்டும் சொல்லலாம், பெரிய வண்டும் சொல்லலாம். இவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. பசும் பொருட்கள் என்றால் பசுமையினுடைய கிளிகள். இதுக்கு அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டு நான். இசங்குது என்றால் இயங்கக்கூடியது. இந்த இசங்கும் சொல்கிறதுக்கு இன்னொரு பொருள் சொல்கிறாரு, இயங்கக்கூடியது. வினைவசத்தான் பொருந்தியதுன்னு சொல்கிறோம். இப்போ நம்மளாம் வினைவசத்தான் இயங்கிட்டு இருக்கோம். அதனால் வினைவசத்தில் பொருந்தியது. கூடிய கிளிகளும் மஞ்சைகளும் பகலோன் ஒளி கொண்டு எழும் விசும்பை பொலிவு செய்கிறது என்பது அழகான கற்பனை. அது விழிமிழலை மேவிய விகிதன் தானை வீரை சேர். நல்லா சொல். விழிமிழையிலே வீற்றிருக்கின்ற பெருமானை விரை சேர் காழி நகர் கலை ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும். காழி நகர் கலை ஞான சம்பந்தன். ஏற்கனவே இவருக்கு கலை அறிவும் கலை ஞானம் இருக்கிறது, அருள் ஞானமாகிய இருக்கிற 2 ஞானம் ஒன்றா பெற்றாரும் அந்த இல்லையே ஒரே நேரத்தில் பெற்றாருன்னு சொல்லியிருக்கிறார் சேர்க்கிறாரு. கலைஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்லார் சொல்ல கேட்டார் அவர் எல்லாம். இசை வல்லார் சொல்ல கேட்டார். அதனால தான் ஓதுவாருங்க பாடினா ஓடி போய் கேட்கணும். இசை வல்லார் சொல்ல கேட்கணும் இல்லையா? நமக்கு ஏதோ பார்த்தது அர்த்தம் சொல்ல கேட்டுக்கிறோம். யாழின் இசை வல்லார் சொல்ல கேட்டார் அவர் எல்லாம் ஊழில் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே. சுத்தமாக பெருக்கி அதுக்கப்புறமா நமக்கு குழந்தைக்கு தலையில் எல்லா அழுக்கும் நீக்கிட்டு அழுக்கு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வைக்கிற மாதிரி வினையெல்லாம் கழுவி விட்டுருவாரோம். வினை போயிட. வினை எப்படி ஆகுதுன்னா ஊழின் மலிவினை. சித்தாந்தத்தை எப்படி போடுறாரு பாருங்க. ஊழின் மலிவினை. ஊழ் காரணமாக வினையினுள் காரணமாக இருக்கிற அந்த வினை எல்லாம் எப்படா வினை வந்ததுன்னாக்கா எனக்கே தெரியாது, எப்படியோ வந்தது. அதனால் ஊழின் மலி வினை போயிட உயர்வான் அடைவாரே என்றால், இந்த யாழின் இசை என்று சொன்னதுக்கு இசைக்கு யாழ் தான் முதல் நாள் என்கிற நம்முடைய மூல இசை. நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு சிறப்பாக இருக்கிற ஒரு இசையை குறிக்கிறது. அதனால் இன்னொன்று ஊழின் மலிவினை என்பதற்கு மூலகண்மமே போயிடுமா. மூலகண்மம் என்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மூலகண்மம் சென்றுவிடும் என்கின்ற ஒரு குறிப்பை இந்த பாடலில் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் இந்த பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்கிறது, அதை சொல்லாமா வேணாமான்னு பார்க்குறேன். இந்த திருப்பதிகத்தை யாழிசை வல்லவர் பாட கேட்டு சிவபக்தியுடன் வழிபட்டவர் எல்லாரும் ஊழ்வினை ஒழியவும் வீட்டுலகம் பெறுவார்கள் என்பதனால இந்த திருப்பதிகங்களை இசையுடன் பாட வேண்டும் என்பதும், இசையோடு இந்த பதிகத்தை பாடணுன்றது இந்த பாடலுடைய குறிப்பினால பெருமானுடைய விதி என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பதிகங்கள் பாடுவதனால பக்தியை விளைக்கும், பேரின்ப விட்ட அருளும் என்பது புலனாகிறது. யாழின் இசை என்னும் யாழ் இன்னிசை என்றும் இருக்கலாம். எப்படி பிரிக்கலாம் பாருங்க. யாழின் இசையை பிறகலாம், யாழ் இன்னிசைன்னு பிரிக்கலாமா. யாழின் இசை என்றால் யாழிலே அமைத்து பாடுவது. அடுத்தது யாழ் இன்னிசை என்றால் யாழிலே இருக்கிற இனிமையான இசையோடு என்றும் கொள்ளலாம். ஊழின் மலிவினை போயிடல் என்பது, இன்னும் சொல்ல போனா ஊழின் மலி வினை போயிட. ஊழின் மலி வினை போயிட என்றால் பாச நீக்கம்.
சித்தாந்தத்தில் சுலபமாக இது ஊழின் வழி வினை போயிடு என்றால் பாச நீக்கம், உயர்வான் அடைதல் என்றால் சிவப்பேர். பாச நீக்கத்தையும் சிவப்பேரையும் ஞானசம்பந்தர் ஊழின் வழி வினை போயிட உயர்வான் அடைவாரே என்றால் சிவப்பேர். என்ன தமிழ்! இப்படிலாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. இதுவரையும் என்னை சிந்திப்பதற்காக வாய்ப்பு கொடுத்த ஞானமையா அவர்களை வணங்குகிறேன். அவர் நாளைக்கு வந்துடுவார். இன்னைக்கு ஒரு பணி இருக்கிறது என்று காரணங்கள் என் தொலைபேசி சொன்னார். நாளைக்கு வருவார். இந்த வழியில் நாளைக்கு நானும் வருவேன். நாளைக்கு வேறு ஒரு பதிகத்திலே உங்களை எல்லாம் சந்திப்போம் என்று கூறி சொல்லுங்க. ஆமாம், இந்த வாரம் சொல்கிறேன் இருங்க. உங்களுக்கு 10வது பாட்டானே. மசங்கள் என்றால் மயக்கம் உடையவர்கள், மண்டை என்றால் பிச்சை ஏற்கின்ற பாத்திரம், குண்டர் என்றால் அறிவற்றவர். சரி, இப்போ அறிவு அறியாமை இருக்கலாம். அதாவது வேற இருக்கலாம்பா. இதில் தான் இருக்குது. குண்டர் அறிவற்றவர். அறிவற்றவரே என்னெல்லாம் இது சொல்கிறான் பாருங்க. அறிவற்றவர்னாலுமே யாரும் அறிவு இல்லாமல் பெருமான் படைக்கல இருக்குது. அறிவற்றவர் என்றால் அறிவு வேலை செய்யலன்னு அர்த்தம். இருக்கலாம். அதாவது ஷார்ட்டாக சொல்கிற போது அது மாதிரி கொடுக்கலாம். இல்லை, அதனால் இது தண்டபாணி தேசிகர் தான். இன்னொரு வேடிக்கை, தண்டபாணி தேசிகர் குறிப்பறையாக தான் எழுதிக்கிறாரு. நான் அதை வச்சு கம்போஸ் பண்ணி தான் எழுதிக்கிறேன். ஆனால் தேவையான அளவு கொடுத்துருக்குறாரு. இதுக்கு மேலே இவர் எழுதிக்கிறாரு. நான் அது வேறு எடுக்கணும், அது வேறு நெட்டில் போய் தேடி பிடிக்கிறது என்னால் முடியல. இதுவே டைம் வேறு இல்லை என்ற வகையிலே சொல்லி இதுவரையும் இருந்து கேட்டவங்களோட திருவடிகளை வணங்கி நிறை செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.